श्रीमन्नारायण श्रीमते नारायण श्रीशैलेश दयाभात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा महतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता यपतयकास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रियुगलं प्रणमाहि मूर्धना भूतं चरस्य महताप्ययभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशवनिं प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुख अनदीत्य प्रागवेदान्नशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमातातु कामका स्वचर अमरवञ्जं रङ्गनाथस्य साक्षात् तुजुकुलतिलकं विष्णुचित्तं नमामि மின்னார் தனமதில் ஷோ வில்லுபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினாம் முன்னால் கிடியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையில் சேரும் வடியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருப்பல்லாண்டுக்குன்னு ஒரு தனி வைபவம் உண்டு. பொங்கும் பரிவாலே வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு விஷதவாக்ஷிகாமணியான மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேசரத்தினமாலே அனுகிரகித்துள்ளார். அவருக்கு பரிவு பொங்கும் பரிவு. மகனை ஆழ்வார்களுக்கு பரிவு உண்டு. அந்த பரிவை காட்டிலும் எவருடைய பரிவு பொங்கக்கூடிய பரிவு. அந்த பொங்கும் பரிவாலே இவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயரை கொடுத்தார்கள் என்று மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அவர் அனுகிரகித்த திருப்பல்லாண்டு அது பகவத் விஷயம் என்கிற ஒரு கிரமத்திலே நான் அனுபவிக்கிறதுக்கு பிராப்தமாக உள்ளோம். அதிலே முதல் தனியன் குருமுகம் அனதீத்திய பிராகவேதான சேஷான் நாதமுனிகள் அனுகிரகித்தது, அது அனுபவிக்க பெற்றோம். அடுத்து 2வது தனியன் பாண்டிய பற்று அனுகிரகித்தது. மின்னார் தடமதில் ஷோ வில்லுபுத்தூர் ஒன்றொருகால் சொன்னால் கழக்கமலம் சூடினோம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த தனியன், அது தமிழ் தனியன். அந்த தனியனையும் அனுபவிக்க பெற்றோம். 3வது தனியன் அதே பாண்டிய பற்று அனுகிரகித்தது. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்துவத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பாண்டியன் கொண்டாடுகிறார் வல்லபதேவன். அந்த வல்லபதேவன் பெரியாழ்வார் வருகிறார் வருகிறார் என்று பரத்த நிர்ணயம் பண்ணுவதற்காக வருகிறார் என்று வல்லபதேவன் கொண்டாடுகிறார். பட்டர்பிரான்னா பட்டர்களுக்கு உபகாரம் பண்ணவர். பட்டர்கள் வித்வான்கள். வித்வான்கள்னா என்ன வித்வான்கள்? பரத்தம் இன்னார் இணையார் என்கிற நிலையே அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நல்ல சாஸ்திர வாசியிருக்கா. சாஸ்திர வாசியிருந்தாலும் யார் பரதேவதை என்றது அவரவர்கள் தங்கள் தங்கள் மதத்திலே தங்களுடைய மதத்துக்கு தகுந்தா போல இன்னார் பரதேவதை இன்னார் பரதேவதைன்னு சாஸ்திர சம்மதத்தோடு சொல்லாமல் ஏதோ சொல்றா. ஆனா அதையெல்லாம் இல்லைன்னு மறுக்க விட்டு மேற்கொண்டு அந்த வித்வான்களுக்கு புரிய வைத்தார் இல்லையா பெரியாழ்வார். அதனாலே இவருக்கு பட்டர்பிரான் என்கிற பெயர். பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் ஈண்டிய சங்கமெடுத்துவத. இந்த சங்கமெடுத்துவத என்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தத்தை பார்த்தோம். ஒன்று, மற்ற மதங்கள் அந்தந்த மதகுருமார்கள் வரும்போது அவர்கள் தங்கள் தங்கள் பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு வரும்போது அவங்க சங்கத்தை ஊதினார்கள். இது முதல் நிலை. 2வது, இல்லை பெரியாழ்வார் வந்தாரனோ அந்த பெரியாழ்வாருக்கு இருக்கிற கோஷ்டி இருக்கணும், அந்த கோஷ்டி இருக்கிறவர்கள் சங்கத்தை ஊதினார்கள். இது 2வது சங்கம். 3வது சங்கம் பெரியாழ்வாரே ஒரு சங்கத்தை ஊதினார். அது என்ன சங்கம்னா திருப்பல்லாண்டு என்கிற சங்கம். அப்ப பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான். வேண்டிய வேதங்கள்
அந்தந்த மதத்தவருக்கு வேண்டிய வேதங்களா? அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வேண்டிய வேதங்களா? அப்படி அல்ல. அந்தந்த மதத்தவர்கள் தங்களுக்கு வேண்டிய வேதங்களை எடுத்துக்கிறார். இதுதான் பிரசம்சாபரமான வாக்கியங்கள்னு பேரு. வேதத்திலே சில சில தேவதைகளை நன்னா கொண்டாடக்கூடிய தன்மை இதுல உண்டு. இதுல வேதத்துல உண்டு. ஏன்னா பகவானுடைய அவயவங்கள் தானே மற்ற தேவதைகள்லாம். அப்ப அவயவங்களை கொண்டாடினாலும் பகவானை கொண்டாடுவதாகத்தானே அர்த்தம். அதனால கொண்டாடுறது அந்தந்த தேவதைகளை. அது உடனே அவ நினைக்கிறா நாம் தான் பரதேவதை அப்படின்னு. இது ஒவ்வொரு தேவதைக்கும் உண்டு. இப்ப நாம் தான் பரதேவதை இந்த தேவதை எடுத்துட்டாச்சுன்னா இன்னொன்னு சொல்லணும் நான் பரதேவதைன்னு, இன்னொன்னு சொல்லணும் நான் பரதேவதைன்னு. என்னமா சுவாமின்னா அந்தந்த தேவதை ஒரு சிறு சிறு வாக்கியங்களை பிடித்துக் கொள்வார்கள். அவர்களுக்குன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்குதான் பிரசம்சா வார்த்தைகள்னு பேரு. கொண்டாடணும்ன்றதுக்காக கொண்டாடுறது. அந்த கொண்டாட்டத்தை வைத்துக் கொண்டு பண்றா இல்லையா நிறைய விஷயங்கள். ஒண்ணு மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, புரியத்துக்காக சொல்றேன். இந்த பராசிய சக்திக்கு விபீதைத சூயத்தே சுவாபாவிகே ஞானபல கிரியாச்சேன்னு ஒரு வாக்கியம். ஆனா அந்த வாக்கியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கா, பரா அஸ்ய சக்திகின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அந்த சாக்கியத்தையே பராசக்தின்னு எடுத்துட்டா. அந்த மாதிரி வேதத்துல வாக்கியமே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி சில சில வாக்கியங்களை தங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டு தங்களுடைய நிலைக்கு எடுத்துக்கிறா இல்லையா, அதைத்தான் இங்க கூடாதுன்னு தெரிவிக்கிறார். அதான் வேண்டிய வேதங்கள். வேண்டிய வேதங்கள்லாம் எப்படிப்பட்ட வேதங்கள்? சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட வேதங்கள். வேதைச்ச சர்வேகி அகமேவ வேத்தியகான்னு தெரிவிக்கிறார் கண்ணன். வேதைச்ச சர்வேகி அகவேம வேத்தியகா. இதை சாஸ்திர யோனித்வாதுன்னு ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணம். இந்த சாஸ்திரத்துக்குன்னே ஒரு அதிகரணத்தை வைத்தார், சாஸ்திர யோனித்வாதுன்னு. எதுக்கு சொல்றதுன்னா வேதைச்ச சர்வேகி அகமேவ வேத்தியகா பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே. பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே தெரிவித்தார் நம்மாழ்வார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமான் என்ற சுடரே தொழிலாய் இவனே மூம்பெருள். அது எங்க தெரியுது? சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரமும் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் என்று பூர்வ விசாரம், அது பிரம்ம விசாரம், கர்ம விசாரம், பிரம்ம விசாரம் ரெண்டு இருக்கு இல்லையா. அந்த கர்ம விசாரம் என்பது சாஸ்திரம். அதாவது சாஸ்திரம் என்று சொன்னால் வேதம். ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, இதெல்லாம் கர்ம விசாரம் பேரு. பிரம்ம விசாரங்கள்லாம் உபனிஷத்துக்கள். இதுக்கு வேதாந்தம்னு பேரு. ஆக வேதம் என்ன வேதாந்தம் என்ன ரெண்டுமே விஜயிருக்கிறாரியா. இதைத்தான் சாரீரக மீமாம்சாம் தெரிவிப்பார். சாரீரக மீமாம்சா 20 அத்தியாயங்களோடு கூடியது சாரீரக மீமாம்சா. அந்த சாரீரக மீமாம்சால முதல்ல 4 அத்தியாயம் கர்மகாண்டம், அதற்கு மேலே தேவதா காண்டம் 12 அத்தியாயம், அதற்கு மேல பிரம்மகாண்டம் 4 அத்தியாயங்கள். அந்த பிரம்மகாண்டம் தான் பிரம்மசூத்திரம் என்று வேதவியாசாரை அனுகிரகிக்கப்பட்டது. இது 4 அத்தியாயம். இதை ஜெய்மினியும் வேதவியாசனம் செய்துதான் பண்ணி வச்சிருக்கா. ஆக கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பூர்ணமா பார்த்துருக்கோம். தேவதா காண்டம் அப்படி இருக்கு இல்லையா. அப்ப கர்ம விசாரம் ஆன பிறகு தேவதா விசாரம், தேவதா விசாரம் ஆன பிறகு பிரம்ம காண்டம் அப்படின்னு தெரிவிக்கல. தேவதா காண்டம் பார்த்தாலும் அந்தந்த தேவதைகளுக்கு பலத்தை கொடுப்பது யாருன்னா பகவான் தான். எந்த எல்லாருக்கும் தான் அந்தரியாமியாக இருந்து கொண்டு பலத்தை கொடுக்குறானோ. இன்னைக்குமே ஒரு புராணமோ ஏதோ ஒன்று யார் பெரியவா யார் பெரியவான்னு தெரிஞ்சுக்கணும்னாலே அந்த கேள்வி பொதுவா இருக்கணும். இந்த ஊர்ல யார் பெரியவர்னு கேட்டா இன்னார் பெரியவர்னு சொன்னான். இந்த ஊர் இவர் தான் பெரியவர் இல்லையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அப்ப நான் ஏதோ நான் திணிக்கிறேன்னு அர்த்தம். இந்த வக்கீல்லாம் அந்த மாதிரிதான் பேசுவா. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பா, அந்த கொலையை ஒரு பார்த்திருப்பார், இருந்தாலும் இவருக்கு விருப்பம் இல்லை. அன்னைக்கு நீ அங்க வரலையோன்னு வரல அப்படின்வார். அன்னைக்கு நீ அங்க வந்தாயோன்னு வந்தாயின்னுவார். அப்பதான் என்ன அர்த்தம்? சொல்லி கொடுக்குறா அப்புறம் சொல்றா போல ஒவ்வொரு புராணங்களும் இந்தந்த தேவதைகளுக்கு என்ன பரத்வத்தை ஏழுமா போலே அந்தந்த பிரசம்சா வாக்கியங்களை சொல்லிக்கிறது. அதனாதான் ஒவ்வொரு வாக்கியமும் அப்படிதான் இருக்கு. என்னைக்குமே பொதுவான கேள்வியா இருந்து விசேஷத்துல பதில் வந்தா அது உண்மை வெளிவரும். கேள்வி பொதுவா இருக்கும். இந்த ஊரில் யார் வித்வான் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அப்ப அது விசேஷமா இன்னார் வித்வான் வந்துடும். இந்த ஊரில் இவர்தான வித்வான் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அப்ப கேள்வி பொது இல்ல, கேள்வி விசேஷமா இருக்கு. அப்ப பதில் விசேஷமா வருமானா பதில் வந்து அபத்தமா தான் இருக்கும். அவர் எனக்கு வேண்டப்பட்டவரா இருந்தா ஆமாம்னு சொல்லுவார்.
எனக்கு வேண்டப்படாத ஒண்ணா இல்லைன்னு சொல்றது. அப்ப எதுவா இருந்தாலும் பதிலில் உண்மை இருக்காது இல்லையா? அதைத்தான் இங்க எப்படி தெரியாதுன்னா, இதத்தான் சாஸ்திரம் இந்த மாதிரிதான் பெருகிறது. இந்த மகாபாரதத்திலேயே தர்மபுத்திரர் இதுதான் கேட்கிறார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் சிவந்தக்கம் கமச்சந்தகா பிராப்ரியோர் மானவாசுவம் கோ தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதகா கிம் ஜபன் முச்சதே பந்துகு ஜன்ன சம்சார பந்தனாதன் கிம் ஜபம் முச்சதே. அதான் ககா கம் கிம் இதெல்லாம் பொதுவான கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் லோகத்தில் பரதேவதை, இன்னார் பரதேவத்தைன்னு அவர் கேட்கவே இல்லை பாருங்க. யார் லோகத்தில் பரதேவதை, எதை ஸ்தோத்திரம் பண்ணணும், யாரை அர்ச்சனம் பண்ணணும், எதை பட வேணும், இவ்வளவுதான் அதுல இருக்கு. ககா கம் கிம் கிம்பாப்யேகம் பராயணம் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் குஸ்வன் தக்கம் திவன் தக்கம் கம அர்ச்சந்தகா பிராப்தியுர் மானவா சுபம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதெல்லாம் கேள்வி பொதுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அது உடனே என்ன வந்து ஜெகத் பிரபம் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம், அந்த தேவதேவனான ஸ்ரீமன் நாராயணன் தான் பவித்ரானாம் பவித்ரஞ்சோ மம்மலானாம் சமங்கலம் தெய்வத்தம் தேவதானாம் சமந்துத்தோனோ அப்படி இருக்கச்சு எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லிட்டாருனோ. அப்ப கேள்வி பொதுவா இருக்கு, பதில் விசேஷத்துல வந்தா உண்மை வெளியே வரணும்னு. இதே போலதான் இப்ப எதுக்காக இதை சொன்னேன்னா, இப்ப லிங்க புராணம் இருக்கணும், லிங்க புராணம் சிவபுராணம்லாம் இதெல்லாம் ஆரம்பிக்கச்சே யார் முழுமுதற் கடவுள் யார் பரதேவதைன்னு ஆரம்பிக்கல. அந்த மாதிரி கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா 2 ரிஷிகள் பேசிக்கிறச்சே இப்ப விஷ்ணு புராணம் அப்படியே தான். விஷ்ணு புராணம் பொதுவான கேள்வியிலேயே கேள்வியே பொதுவா இருக்கும், பதில் விசேஷத்துல வரும். விஷ்ணு புராணத்தை பராசர மகரிஷி மைத்ரேயிட்ட கேட்கிறார். மைத்ரேய பராசர மகரிஷிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அவ 2 பேரும் நடந்த சம்பாதம் தான் விஷ்ணு புராணமே. 2 பேர் பேசினபடியால் தான் ராமாயணம், 2 பேர் பேசினபடியால் தான் மகாபாரதம், 2 பேர் பேசினபடியால் தான் பாகவதம், அதே 2 பேர் பேசினபடியால் தான் விஷ்ணு புராணம். இதெல்லாம் ரொம்ப குறிப்பிட்டு எடுத்துக்கணும். ஏன்னா விஷ்ணு புராணம் மைத்ரே இது வீட்லயே எடுத்திருக்கா கடைசியில. இப்ப திருவாய்மொழி பாடுறதுக்கு யார் சுவாமி? மைத்ரே தான் தூண்டுறார். விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி தூண்டுறார். அதே போல திருவாய்மொழி நம்மாழ்வார் சொன்னாரோ தூண்டுறது யாருன்னா அவருடைய அவான்டார், அவருடைய அவாதான் தூண்டுறது. அதே போல இங்க விஷ்ணு புராணக்காரரை பராசர மகரிஷி தூண்டுகிறார் மைத்ரேயர். அவர் தூண்டும் போது என்ன கேட்கிறேன்னா, எது உலகத்துக்கு முதுமுதற் கடவுள்? ஸ்ரீமன் நாராயணன் தான் முதுமுதற் கடவுள் அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல. எது உலகத்துக்கு முழுமுதற் கடவுள்? ஜெகத் யாராலே சிருஷ்டிக்கப்பட்டது? எது பிரம்மம்? இது மைத்ரேயுடைய கேள்வி. இந்த மாதிரி பொதுவா கேட்டாச்சுனாலே விசேஷமான பதில் வரும். ஆனா கேட்கச்சேயே இன்னார்தான் நினைச்சிட்டாச்சுன்னா என்னமோ அவருக்கு பெருமையை கொடுக்கணுன்றத கேட்கிறோமோனோ, அந்த மாதிரி கேட்கவே கூடாது. எது உலகத்துக்கு முழுமுதற் கடவுள்? ஜெகத் யாராலே சிருஷ்டிக்கப்பட்டது? எது பிரம்மம்? இது மைத்ரேயுடைய கேள்வி. அதுக்கு விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி தெரிவிக்கிறார், விஷ்ணுதான் ஜகத்துக்கு கடவுள். அது மட்டும் இல்ல, உலகத்துக்கெல்லாம் எவனிடத்திலிருந்து உலகம் உண்டாயிற்று? எவனிடத்தில் உலகம் உண்டாயிட்டுனா யாரால் ரட்சிக்கப்படுகிறதோ, யாரால் அடிக்கப்படுகிறதோ அவனே பரதேவி. அப்ப சிருஷ்டிகர்த்தாவும் பகவான் தான், சம்ஹார கர்த்தாவும் பகவான் தான், அதே போல ரட்சிக்கக்கூடிய கர்த்தாவும் பகவான் தான். அவனே பரதேவதை திருவிழா. அப்ப உலகங்கள் எல்லாம் யாரால ஸ்தாபிக்கப்படுகிறது? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இது பராசர மகரிஷியுடைய பதில். அப்ப எது அப்படின்னு எதுன்னு பொதுவான கேள்வி, பதில் விசேஷமான பதில். ஆனா பொதுவான கேள்வி வந்துருத்தினாலே விசேஷமான சமாதானம் வரும். அப்பனா என்ன அர்த்தம்? உண்மை வெளிவந்துடும் அர்த்தம். உண்மை வெளிவந்துடணும். இப்ப மற்ற புராணத்துல பார்க்கலாம். மற்ற புராணம்னா லிங்க புராணம் இருக்கு, ஸ்காந்த புராணம் இருக்கு, அதே போல சிவபுராணம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறச்சே எப்படி இருக்குன்னா, ஒரு மகரிஷி கேட்கிறார், ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷியை பார்த்து லிங்க புராணம் சொல்றியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப கேள்வி எப்படி இருக்கணும்? இப்ப இங்க கேள்வி எப்படி இருந்தது? எது உலகத்துக்கு முழுமுதற் கடவுள்? ஜெகத் யாராலே சிருஷ்டிக்கப்பட்டது? எது பிரம்மம்? இந்த கேள்வி இல்லையா? இதே மாதிரி கேள்வி அந்த புராணத்தை கேட்டிருந்தா பரவாயில்ல, அங்க அப்படி இல்ல. லிங்க புராணத்தை சொல்றியான்னு கேட்டார். லிங்க மகாத்மியம் சொல்றியா? ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷியை பார்த்து கேட்கிறார்.
லிங்க மகாட்சியம் சொல்றியான்னு நீங்க இந்த புராணத்துல முதல் ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தாலே இதுதான் இருக்கும். அந்த லிங்க புராணம் ஆகட்டும், சிவபுராணம் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்காந்த புராணம் ஆகட்டும், இதெல்லாம் ஸ்காந்த புராணம் சுப்பிரமணியை பற்றினது, லிங்க புராணம் சிவபெருமானை பற்றினது. அங்கெல்லாம் நீங்க முதல் ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா இதுதான் தெரியும். சரி சுவாமி, லிங்கத்தை பத்தி காண்டங்காலமா சொல்லிட்டார் ஒரு மகரிஷி. இன்னொரு ரிஷியை பார்த்து லிங்கத்தை பத்தி காண்டமா சொல்லி முடிச்சிட்டார். லிங்க மகாத்மியம் நன்னா கேட்டுண்டார், ரொம்ப திருப்தி. லிங்க மகாத்மியம் நன்னா கேட்டுண்டார், ரொம்ப திருப்தி. ஒரு ரிஷி எழுதி போயிட்டார். எழுந்து போனோம்னே இதில் பொதுவான கேள்வியே இல்லையே. பொதுவான கேள்வினா லிங்க மகாத்மியம் சொல்றியான்னு கேட்டார். யார் முழுமுதற் கடவுள், யார் சிருஷ்டிக்கிறா, யார் அழிக்கிறா, யார் வந்து யார் வந்து ரட்சிக்கிறா இருக்கணுமோனோ, எது பிரம்மன் இருக்கணுமோனோ, பொதுவான கேள்வி இல்லை, விசேஷத்து பரியும் இல்லை. ஏன்னா எனக்கு வேண்டியதற்கு தகுந்தாப்புல கேள்வி கேட்டுட்டார். எது போல ஒரு வக்கீல் இருக்கார், அந்த வக்கீல் வழியை சொல்லி கொடுத்திருப்பார். யார்கிட்ட அந்த இவர்கிட்ட விஜய்கிட்ட சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, நான் இப்படி சொன்னேன்னா நீ இப்படி சொல்லணும், அங்க நீ போகலையோனோ அப்படின்னு சொன்னா அவன் போகலைன்னு சொல்லணும், அங்க நீ போனாயோனோ அப்படின்னு சொன்ன அவன் போனான்னு சொன்னான். அதே போல 2 மகரிஷிகள் பேசிட்டு இருக்கா, லிங்க மகாத்மியம் சொல்றான்னு இவர்கிட்ட சொல்லிட்டார். அப்ப இதுல விசேஷத்து பதிலும் கிடையாது, உண்மை வெளியே வராது. எது உண்மையோ அந்த உண்மை வெளியே வராது. ஏன்னா இவருக்கு என்ன, தனக்கு வேண்டியதான பதிலை பெறணும்னு இவர் இருக்கேன். ஆனா இது அடைய வெறுமனே சொல்லல. நல்லா பாத்துங்க, என்னமோ சுவாமி இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் என்னைக்கு பார்த்தாலும் தேவதாந்திரங்கள்னு சொன்னா ஏதோ இவா வந்து ஒரு தாழ்ப்புணர்ச்சியோடு பேசுறான்னு ஒரு புகார் இருந்துட்டே இருக்கு. நிச்சயமா கிடையாது. அவளுக்கு நமக்கு என்ன சண்டையான ஒண்ணும் கிடையாது. இத்தனைக்கும் நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் ஒய்பவர் குய்யம்மன்னம் நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே வணங்கும் தொலைகள் பல பல. இத்தனைக்கும் அந்த தேவதைகள்லாம் பகவானுக்கு சரீரம், அவளை வெய்யவே கூடாது. என் சரீரத்தை வேஷா என்ன வேஷா மாதிரி தான் அர்த்தம். என் சரீரத்தை சாமி இவர் கையே மோசம், இவர் கண்ணே மோசம் யாராவது சொன்னா என்ன வெய்யற மாதிரி தான் அர்த்தம், வெய்யப்படாது. அப்ப என்ன சுவாமி வெய்யப்படாதுன்னா அப்ப அவரை ஆராதிக்கலான்னு ஆராதிக்கவும் கூடாது. ஏன் ஆராதிக்க கூடாதுன்னா, இதுக்கு முன்னாடி கார்த்திகையானும் கருமுகத்தானும் பாசுரத்துல இதை பார்த்திருக்கோம். முதல் நிலை, அவர்கள் தங்க சில நேரத்தில் அவர்களுக்கு தமோகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு. அந்த தமோகுண நிட்டனையோ ரஜோகுண நிட்டையோ நம்ம சேவித்தோம்னால் ஆராதித்தோம்னால் அது அப்படியே நமக்கு வந்துடும். ஏற்கனவே அந்த தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் ஒழிக்கணும் சத்துவகுணம் வரணுன்றதுக்காக நம்ம இது மாதிரி பிரயாசப்பட்டு இருக்கோம். இன்னும் கூடவே அந்த தமோகுணமும் ரஜோகுணமும் இருக்கக்கூடிய தேவதையை ஆராதித்தா இன்னும் மோசமா போயிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய பகவானை ஆராதிக்கணும். அதுதான் பகவான் ஸ்ரீமன் நாராயண ஆராதிக்கணும், வேற எந்த காரணமும் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப இந்த மாதிரி இருக்கச்சு இவருடைய இப்ப இதெல்லாம் சொல்லணும். லிங்க புராணத்துல முதல் ஸ்லோகத்தில் இந்த மாதிரி இருக்கும். அவருடைய கடைசி ஸ்லோகத்தை பார்த்தேன்னா ஒருத்தர் பார்த்து கேட்கிறார், ஒரு ரிஷி இன்னொரு ரிஷியை பார்த்துக்காரு, இவ்வளவு நேரம் என்ன பேசினேன், லிங்க புராணம் பத்தி பேசினேன், நிறைய தெரிஞ்சுனேன், நல்லா லிங்க மாத்தினேன். இன்னொருத்தர் சொன்னார், லிங்க புராணத்தை சொன்னையோனோ உன்னுடைய வாயை வீணாக்கின்றேன், உன்னுடைய வாயை வீணாக்கி கொண்டாயின்னு சொன்னார். என்ன சுவாமி லிங்க புராணம் சொன்னா வாய் வீணாயிடுவேனா? வாயிலே எச்சல் வாயா போயிடுத்துனார், வாய் எச்சில் வாயா போயிடுத்தினார். லிங்க புராணம் சொன்னா எச்சில் வாயா போயிடுத்துனா, இத்தனை நாளி நல்ல விஷயத்த சொல்லிட்டு இப்ப என்ன பண்ற, இந்த விஷயத்த சொன்னேன்னு இவர் என்ன நினைக்கிறார், இத்தனை நாள் நல்ல விஷயம் சொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்ப தேவதைகள் விஷயம்னா நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்றேலா? இது பெரிய விசாரம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்றேலா சுவாமி, லோகத்துல எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அப்ப நான் அவ்வளவுதான் நல்ல விஷயம் இல்லைல்ல, அவளாம் நல்லவாள் இல்லைன்னு சொல்ற, அப்படி சொல்லல. அந்த நிலைக்கு வந்தவா அதுக்கு போகப்படாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாது. அது கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நாமே முந்தி ஜென்மால அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதுக்கு வந்தவா அதுக்கு போகக்கூடாது. 10ஆம் வகுப்பு வந்தாச்சு, நான் 6ஆம் வகுப்பு மறக்க மாட்டேன்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம். 6ஆம் வகுப்பு தாண்டி தான் அங்க வந்திருக்க. 10ஆம் வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் 10க்கு என்ன உண்டு அதுதான் பார்க்கணுமே தவிர, இல்ல சுவாமி முன்னாடி நடந்ததெல்லாம் மறக்கலாமா? அது செய்நன்றி மறந்த என்னென்று செய்தார்க்கும் ஓய்வு இல்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறது செய்நன்றி மறக்கலாமான்னா அது இதுல இல்லை, அது இதுல கிடையாது. அதுக்காக அந்த பாடத்தை மறக்கணும்னு சொல்ல, 6ஆம் வகுப்புல போய் உட்காரணும்னு அடிய சொல்லவே இல்லை, உட்காரப்படாது. அதே போலதான் இங்க
அதையெல்லாம் தாண்டியாச்சு. தாண்டி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இல்லையே. சரி சுவாமி, இவர் உடனே சொன்னார், நீ இத்தனை நாள் லிங்க மகாத்மியம் சொன்னேயே, உடைய வாயில் எச்சிலா எடுத்தனார். ஏன் சுவாமி தப்பா சொல்லிட்டேனா? இத்தனை நாள் நல்லது சொன்னேன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு, நான் இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டார். இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கான்னார். இப்படி சொல்லணும். நம்ம நிறைய கர்மாக்கள் பண்றோம். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மாக்கள்லாம் கூட பண்றான். காமிய கர்மாக்கள்னா ஒரு பலனை உத்தேசித்து பண்ணக்கூடிய காமிய கர்மான்னு பேரு. ஜோதிஷ்டோவோ சொர்க்க காம யஜேத, இதெல்லாம் காமிய கர்மா. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணா காமிய கர்மா. எனக்கு ஏதோ சில வியாதிகள் தொலையணும் பண்றோமோ அதெல்லாம் காமிய கர்மா. நித்திய கர்மான்றது சந்தியாவனம் முதலானவைகள் நித்திய கர்மா. நைமித்திகம் என்றது சார்த்த கர்மாலாம் பண்ணுவோம், நிமித்தம், ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்றது, அதுக்கு நைமித்திக கர்மான்னு பேரு. இந்தந்த கர்மாலாம் சில தேவதைகள்லாம் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்தந்த தேவதை ஆராதிக்கும் போது உடனே அந்த சாஸ்திரமே என்ன பண்றது, அந்த கர்மாவே உடனே கையலம்புன்னு சொல்றது. உடனே கையலம்புன்னு சொல்றது. அந்தந்த தேவதையுடைய பேரை சொல்லி அந்த தேவதைக்கு எது ஒன்று சமர்ப்பிக்கணுமோனோ சமர்ப்பிச்ச உடனே கையலம்புன்னு சொல்றது. சரி சுவாமி, அதுல என்ன சுவாமி தப்பு? கையலம்பினா என்ன தப்புன்னா, அதே போல பகவான் ஸ்ரீமன் நாராயண ஆராதிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லணுமோனோ சொல்லாது. என்ன பாத்துங்க, சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. ஏன்னா சத்துவகுணத்தோடு இருக்கு. இதை தொட்டாலே நமக்கு பவித்திரம் வந்துடுது. அங்க தொட்டாலே நம் பவித்திரம் போறது, நம்முடைய பவித்திரமே போறது. உடனே இது எல்லாருக்குமே உண்டு, இது சைவாளுக்கும் உண்டு. அடி இதை சொல்லிட்டு இருக்கேன்னு, ஓ இவர் வைஷ்ணவன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அவன இந்த கர்மா பண்ணியாச்சுன்னா உடனே அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா கையலம்புன்றது. அந்த தேவதையை ஆராதனை பண்ணி உடனே ஆராதனை என்ன அர்த்தம், அந்த தேவதை பேர் சொன்னேனோ கையலம்பு சொல்றது. அதே போல ஸ்ரீமன் நாராயண பேர் சொன்ன கையலம்பு இருக்கான்னா இல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இப்ப இத்தனை நாள் இந்த லிங்க புராணத்தை சொல்லணும், வாய் எச்சிலா எடுத்து இப்ப அலம்பனமோனும். அலம்பனம்னா என்னது, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதோ தீர்த்தத்தை உள்ளு விட்டு அலிம்ப போயிட்டோம்னா அப்படிலாம் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். என்ன சுவாமி பிராயச்சித்தனா? உடனே அந்த ரிஷி மற்றொரு ரிஷியை பார்த்து சொல்றார், நான் ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன், அந்த ஸ்லோகத்தை ஒரு 10 தடவை சொல்லியாச்சுன்னா இதுக்கு அது பிராயச்சித்தம்னு சொன்னார். நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லித்தரேன், அந்த ஸ்லோகத்தை ஒரு 10 தடவை சொல்லு, அதுக்கு இது பிராயச்சித்தம்னாரு. நீங்க அந்த ஸ்லோகத்தை கேட்டா ஆச்சரியப்படுவேல். அந்த ஸ்லோகத்தை நம்ம நித்தியம் சேவிக்கிறோம். அந்த ஸ்லோகம் எங்க இருக்கு தெரியுமா? லிங்க புராணத்துல இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர் லிங்க புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சேவிக்கிறான். அந்த ஸ்லோகம் லிங்க புராணத்தில் இருக்கு. லிங்க புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் நித்தியம் சேவிக்கணும். மந்திர புஷ்பம்னு ஒண்ணு. பெருமாள் திருவாராதனை பண்றோம், நித்தியம் திருவாராதனை பண்றோம், மந்திர புஷ்பம் பண்ணுவோம். அந்த மந்திர புஷ்பம் பண்ணும்போது அதுல வரக்கூடிய ஸ்லோகம் தான் அது. வைகுண்டேதி பரேலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதிகி ஆத்யே விஷ்ணு ரசிஞ்சாத்மா பக்தேகி பாகவதை சகா. இதுதான் அந்த ஸ்லோகம். வைகுண்டேதி பரேலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு ரசிஞ்சாத்மா பக்தேகி பாகவதை சகா. இது எங்க இருக்கு? சிவபுராணம் லிங்க புராணத்துல கடைசியில இது இருக்கு. இந்த ஸ்லோகமே சிவபுராணம் லிங்க புராணம், அதைத்தான் இத்தனை நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்க ஸ்லோகத்தை இங்க சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொல்லி இப்ப நமக்கு பிராயச்சித்தம் வேண்டாமா? நம்ம முன்னாடி ஏதாவது சொல்லியிருப்போமோனோ, அந்த பிராயச்சித்தத்துக்காக இதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீவைகுண்டே பரேலோகே ஸ்ரீவைகுண்டே பரேலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதிக்கு ஆத்தியே விஷ்ணு செஞ்சாத்மா பக்திக்கு பாகவதை சகா. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதிசேஷ பரியங்கத்திலே வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன, இடது பக்கத்திலே பூதேவி நாச்சியார் என்ன, பெருமாள் என்ன, ராஜதர்பாரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை சொல்ல அந்த ரிஷி பிராயச்சித்தம் பண்ணிட்டார். எதனால? லிங்க புராணம் சேவிச்சதுபடியா, சிவபுராணம் சேவிச்சபடியா. அப்ப சிவனையில் லிங்கத்தை சொல்லி வாய் எச்சிலானபடியாலே அந்த விஷயத்தை தவிர்க்கத்தான் இந்த ஸ்லோகமே. இது நம்ம திருவாராதனை வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இந்த ஸ்லோகத்தை மந்திர புஷ்பம் திருவாராதனை வரைக்கும் சொல்லி போயிட்டு போனோம். இதுதான் வேண்டிய வேதங்கள். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள். என்னென்ன வேண்டிய வேதங்களோ அந்தந்த வேண்டிய வேதங்களை சொன்னார். சரி சுவாமி, வேண்டிய வேதங்கள் சொன்ன இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். வேதங்கள் அதாவது வேதைச்ச சர்வே அகமே விபேத்யகா என்கிறபடியே
வேதங்கள் எல்லாவற்றாலும் ஆராதன பிரகாரத்தையும் ஆராத்திய வஸ்துவையும் சொல்லுகிறது என்று அறுதியிட்டு, ஆராதன பிரகாரத்தையும் எப்படி ஆராதனை பண்ணணும், எப்படி ஆராதிக்கணும், அது வஸ்துவையும் ஆராதிக்கப்படுபவன் யார் அதையும் சொல்லுகிறது என்று அறுதியிட்டு பகவத் பரத்துவத்தை சாதித்து, இனி தாழ்கைக்கு ஏது என்ன, இனி தாழ்கைக்கு ஏது பகவத் பரத்துவத்தை அவர் நன்னா என்ன பண்றார், சாதிச்சுட்டார். இவனே பராத்பரன், ஸ்ரீமன் நாராயண பராத்பரன் அப்படின்னு சாதிச்சார். சாதித்ததுக்கு அப்புறம் என்னது, இனிமே நம்ம அங்க இருக்கலாமா இப்ப நினைக்கிறது, எந்த நினைக்கிறது, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பந்தல் குடி இருக்கு இல்லையா, அந்த கிழி, அந்த கிழி மேல இருக்கணும், மேல கட்டி வச்சிருக்காருன்னா அந்த பந்தல் கிழி என்ன நினைக்கிறது, இனிமே நம்ம எதுக்கு மேல இருக்கணும். பெரியாழ்வார பரத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். இனிமே நம்ம ஏன் முறிக்குண்டு இதுக்காக மேல இருக்கணும், இனி வேண்டாமே, நேரா அவருடைய திருவடி வாரத்துல கொண்டு போய் விழுந்துடலாம். அதுவே விழருது. அதான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழி அறுத்தான். கிழி அறுத்தாலும் இவர் போய் கல்லால் அடிச்சோ இல்ல வந்து கொம்பால் தட்டியோ இல்லை, அதுவே தானா வந்து வர்றது, அதுவே விழுது. நம்ம இனிமே முறிக்க கொண்டு இருக்க வேணாம், இறங்கி விட வேண்டியதுதான். இறங்கிடலாம், இனி இறக்க வேண்டாமே, இருக்க வேண்டாமேன்னு அப்படின்னா அந்த பந்தல் தானே தாழ்ந்தது தான் தெரிவிக்கிறார். ஆக வேண்டி இனி சாதி இனி தாழ்கைக்கு ஏத்துவின் என்று திருவடிகளிலே தாழ்ந்த கிழியை துரித்து அறுத்துவருடைய பாதங்கள், கிழியறுத்த பற்றபிரான் பாதங்கள் யாமுடைய பற்றபிரான் அடியேன் என்னும்படி அவருக்கு சேஷபூதராயிருக்கூடிய நம்முடைய ரட்சை தகையான் சரணம் தமர்கட்கோர் பற்றி என்கிற பொதுவானவனுடைய திருவடிகள் என்று அவனை பல்லாண்டு காப்பிடும் பான்மையந்தால் யாமுடைய பற்று நம்முடைய அரண் புகழ் உபாயம் சரண்யன் என்றபடி யாமுடைய பற்று பற்றற்ற நம்முடைய பற்று பற்றிலார் பற்ற நின்றான் என்ன கடவுதரே இதோடு முடிக்கிறார். இந்த இடத்துல அந்த பொற்குழி என்ன பண்றது, நேரா கீழே விழுந்துருச்சு. யாரிடம் வந்து அவர் ஏறிலாம் படிக்கல, பெரியாழ்வார் திருவடியை நோக்கி தாழ்ந்து ஒரு வித்வான் உயர, இன்னைக்குமே ஒரு வித்வான் உயர பேச 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 என்ன ஆகும்னா, பேச பேச தனம் எப்படி கீழே வரும்னு இந்த இடத்துல அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். ஒரு வித்வான் நன்னா பேசி பேசி நன்னா பரத்த நிர்ணயம் பண்றான்னா தனம் அவனை தாண்டி நேர கீழே வந்து விழுந்துரும். அதனால்தான் அந்த வித்வானுக்கு இருக்கக்கூடிய மகாத்மா என்னைக்குமே வித்யாலட்சுமி உயர்ந்தவள் தான். வித்யானா வித்தைக்கு கூட லட்சுமி இருக்கா, உயர்ந்தவள் தான். அப்ப ஐஸ்வர்ய லட்சுமி சுவாமி இப்ப பணங்காசு வேண்டாமன்னா ஐஸ்வர்ய லட்சுமி வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா வித்யைக்கு அடங்கினவள் தான் ஐஸ்வர்ய லட்சுமி. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம என்ன பணம் இருந்தா எல்லாம் சாதிக்கலான்னு, நமக்கு படிப்பு தான் முக்கியம். இதுதான் இன்னைக்கு அரசாங்கமா தான் சொல்றது, படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம். ஏன்னா வித்தை, அந்த வித்தை இருந்தா ஐஸ்வர்யம் தானா வரும். ஐஸ்வர்யம் இருக்கு சுவாமி, வித்தை வருமானா பணம் கொடுத்து சர்டிபிகேட் வாங்குற மாதிரி தான், அவ்வளவுதான் பண்ண முடியும். அது ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப வித்யாலட்சுமி உயர்ந்தவள், அந்த வித்யாலட்சுமி உயர்ந்தவள். ஆனா கண்டிப்பா ஐஸ்வர்ய லட்சுமி வேணும். ஆனா அந்த ஐஸ்வர்ய லட்சுமி யாரு, வித்தைக்கு அடங்கினவள் தான் இருக்கணுமே தவிர ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போனா வித்தை பின்னாடி வராது. பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு, வித்தை வருமா, வித்தை வராது. ஆனா வித்தைக்கு பின்னாடி போனா ஐஸ்வர்யம் தன்னடையே பின்ன வந்து சேரும். அதனாலதான் பல பேர் என்ன செய்வார்னா, வித்தையில புத்தி போயிடுத்துன்னு வச்சுக்கேன், சரி சுவாமி வித்தையில புத்தி போயிடுது என் பின்னாடி ஐஸ்வர்யம் வருமா, வித்தையில புத்தி போயிடுதுன்னா ஐஸ்வர்யத்தை நீ எதிர்பார்க்கவே மாட்டேயே. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்ப வித்தையில புத்தி போயிடுத்தோ ஐஸ்வர்யத்தை பத்தி நமக்கு எதிர்பார்ப்போம்னா எதிர்பார்க்கவே மாட்டோம். சுவாமி இதுவே அனுபவத்துக்கு. ஏன்னா எதற்காக நம்ம வந்து ஐஸ்வர்யம் கேட்கிறோம், அனுபவம்னா என்ன அனுபவம், சரீர அனுபவம். வித்ய அனுபவம் ஞானத்தின் அனுபவம், ஆத்மா அனுபவம். அந்த ஞானத்தின் ஆத்மா அனுபவம் கிடைச்சுட்டனா இனி அது வந்தா என்ன வரலன்னா அது சரீரத்துக்கு தான், அதுதான் அந்த ஐஸ்வர்யம்லாம் அது தேவை. அப்ப வித்யா அனுபவம் கிடைச்சிட்டாலே மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குடியை கடக்கும் முக்குறும்ப அனுபவ. அப்ப வித்யானுபவம் வந்துருத்தனாலே ஐஸ்வர்ய புத்தி வரும்னா வரவே வர. சில பேர் சொல்லுவா ஐஸ்வர்யம் வாஸ்துவம் தான், அது நிறைய பேருக்கு வராது. வித்தையில நல்ல ஞாபகம் போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அனாகமான ஞாபகம் வந்துடுத்துன்னு வச்சுங்க, அவளுக்கு பணத்துல ஏதாவது ஒரு குறி இருக்குமானா குறிவே இருக்காது. வித்தை தான் பிரதானமா இருக்கும். அதனாலதான் எந்த தொழில் இன்னைக்கு நிறைய தொழில்கள் தான் கத்துக்கிறா பாருங்க. அது இன்னைக்கு ஐடில நிறைய வந்துடுத்து. அவளுக்கு ஆரம்பிக்க படிக்க உட்காரும் போதே நான் இந்த படிச்சேன்னா எவ்வளவு கிடைக்கும், ஏது கிடைக்கும்,
என்கிற எண்ணத்தோடு படிச்சா நிச்சயமா வராது, வித்தியே வராது. இவ படிக்கும் இன்பத்துக்காக படிக்கணும், அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்காக கற்றுக்கொள்ளணும். தொழிலை கத்துக்கிறேன், கத்துண்டபடியால எனக்கு இத்தனை வருமானம் கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு போயிடுச்சுன்னா நிச்சயமா கிடைக்காது. அப்ப ஐஸ்வர்யத்தை பத்தி ஞாபகமே இருக்கப்படாது, எது வித்தை தான் ஞாபகம். அப்ப வித்தைக்கு அடங்கினவள் தான் ஐஸ்வர்யம். எதுக்கு சொல்ல வந்தன, இப்ப என்ன ஆயிடுது, வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 அப்படின்னு சொன்ன உடனே மேல அந்த பொற்குடி பெரியாழ்வார் திருவிழில வீழ்ந்துடுத்து, ரொம்ப வேகமா வந்துடுத்து. ஒருவேளை இவர் தான் வேகமா எடுத்துட்டாரா அப்படின்னா, இவர் அதுக்கெல்லாம் ஆசைப்படவரே கிடையாது. நம்மளே சொல்லுவோமோ, திடீகித்த விரிஞ்சா தேவி நிரங்குச்ச விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்டைன ஷாலினகா. ராமானுடைய திருவடியை நினைத்தவர்களுக்கு அந்த வித்தியை வந்துடுத்துன்னு வச்சுக்கேன், அவளுக்கு பிரம்ம பதவி கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம், அவனை திரஸ்கரிக்கிறா இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட பெரியாழ்வார் பரத்துவமே பெருமாள் ஸ்தாபிச்சுட்டார். நன்னாதான் பரத்துவத்தை ஸ்தாபித்தார். ஸ்தாபித்த உடனே விரைந்து கிழியறுத்தான், அது நேரம் வந்துடுத்து. ஒருவேளை இவருக்கு அந்த 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 கிழி இவருக்கு வேணுன்றதுக்காக அவர் பண்ணாரான்னா, அவசரமா பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால பண்ணாருன்னா அந்த அவசரம்லாம் இவருக்கு இல்லை. அந்த கிழி வரட்டும், கிழி வராம போட்டும், இங்க முடிச்சுட்டு நேரா வடபத்திர சாயி கைங்கரியத்துக்கு போகணும், அதுதான் இவருக்கு முக்கியம். இவருக்கு இங்க கிழியருந்து தன்னுடைய திருவடிக்கிறது, அந்த கிழி வந்துடுத்து, அந்த தனம் வந்துடுத்து, அது இவருக்கு முக்கியம் இல்லை. எது முக்கியம், இது முடிச்சாச்சுன்னா அடுத்து இங்கிருந்து கிளம்பி நேரா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வடபத்திர சாயுடைய கைங்கரியம் இருக்க, அந்த கைங்கரியம் தான் பிரதானம் தெரிகிறாரையா. சரி சுவாமி, அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார், வேண்டிய வேதங்கள் வேண்டிய வேதங்கள் சொல்லி அந்த வேதங்கள் என்ன இருக்கு, நீங்க வேதேஷ சர்வேகி அகமேவ வேத்யாகா அப்படின்னு அது சொன்னேன், அதெல்லாம் கண்ணன் கீதையில சொன்னது. ஆனா இங்க வேண்டிய வேதங்கள் பெரியாழ்வார் என்ன சொன்னார், வியாக்கியானத்துல கொடுக்கல. வியாக்கியானத்துல வேண்டிய வேதங்கள் எழுதியிருக்கால தவிர என்ன வேதங்கள், பெரிய புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை எழுதியாச்சுன்னா இது பெரிய வியாக்கியானமா போயிடும். அதனால நம்முடைய சம்பிரதாயத்துல சுவாமி ஸ்ரீரங்கத்துல புத்தூர் சுவாமியுடைய தகப்பனார், அவருடைய அப்பா இருக்கா இல்லையா, அந்த புத்தூர் சுவாமி தகப்பனார் விஷ்ணு சித்த விஜயம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. முன்னாடியே சொல்லியிருக்கேன், விஷ்ணு சித்த விஜயம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்தை நல்லா வாசி பார்த்தோம்னா வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடியறுத்தான் பூர்த்தியா இருக்கு. வைஷ்ணவத்தை பத்தி ஒரு துளி சந்தேகம், ஏன் சுவாமி தேவதாந்திரங்களுக்கு என்ன குறை என்ன இது எல்லாமே ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. பெரிய புஸ்தகம் தான், ரொம்ப பெரிய புத்தகம். அத்தனை புஸ்தகத்தையும் இங்க வியாக்கியானம் வைக்கணும்னா அப்ப வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடியறுத்தான் மட்டுமே 2 வருஷம், அந்த ஒரு காலட்சேபமே 2 வருஷம் ஆகும். அதனால வேண்டி இதோடு நிறுத்தி விட்டார். இதுக்குன்னா அதை வாசி பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கார். அந்த பெரியவர் என்ன பண்ணிருக்குன்னா, என்னென்ன உண்ட வேத வாக்கியங்கள், பெரியாழ்வார் என்னென்ன வேத வாக்கியங்கள் அத்தனை எடுத்துக்காரு. அதனால்தான் வேண்டிங்கள் ஓதி என்கிறோம் இல்லையா, பெரியாழ்வார் என்ன பேசினார், எத்தனை பேசினார், இதெல்லாம் வியாக்கியானத்துல கிடையாது. ஏன்னா வியாக்கியானம் சுருக்கமா இருக்கின்றது அது பண்ணிட்டார். ஆனா விஷ்ணு சித்த விஜயம் என்கிற புஸ்தகம் அந்த கிரணம் 2 பாகமா இருக்கு. ஒரு பாகம் என்ன ஒரே பாகம் முடியாது, 2 பாகமா பண்ணப்பட்டது. அதுல பெரியாழ்வார் என்னென்ன பேசுறார் நன்னா தெளிவா நாமே புரிஞ்சு கொண்ட அளவுக்கு பண்ணியிருக்கார் புத்தூர் சுவாமியுடைய தகப்பனார். ஆக வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று, அந்த பெரியாழ்வாருடைய திருவடி தாமரை நமக்கு பற்று, பெரியாழ்வாருடைய திருவடி தாமரைகளே நமக்கு பற்றி. ஏன்னா பெருமாளே பரதேவதன்னு காட்டி கொடுத்தார் இல்லையா, நமக்கு மகோபகாரம் பண்ணினார் இல்லையா, இல்லைன்னா தெரியாது, தெரியுமான்னா தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் திருவடி தாமரைகள் நமக்கு பற்று. ஏன்னா இப்ப பாதங்கள் யாமுடைய 10ன்னு சொன்னாலே இது பெரியாழ்வாருடைய திருவடி தாமரைகளா அல்ல பெருமாளுடைய திருவடி தாமரைனா, பெரியாழ்வார் திருவடி தாமரைகள், பெருமாள் திருவடி தாமரை இல்ல, பெருமாள் திருவடி தாமரைகள் பற்றுபவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய திருவடி தாமரை பற்ற வேண்டியது நம் கர்த்தவியம், நாம பத்தணும். அதுதான் நமக்கு என்னதான் பற்று, பாதங்கள் நாமுடைய பற்று. அப்படிப்பட்ட திருவடிகளைத்தான் நாம பத்தணும். நாம பத்தணும்னா இது கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இத்தனை நாள் நாயை போல ஒவ்வொரு வீட்டு வாசல்ல நின்று இருந்தேன். எதுக்காக என்னன்னா, எனக்கு பிறவி எண்ணம் வியாதி போகுமோ போகுமோ போகுமோ, அதாவது நாய் போல் திரியும் கடைதோறும் திரிந்து, நாய் போய் பிறர் கடைதோறும் திரிந்து
பேய் போல் திரியும் பிறவியனேன். கம்பநாட்டாவை தெரிவிக்கிறார். நாய் போய் பிறர் கடைதோறும் திரிந்து பேய் போய் திரியும் பிறவியனேன். ஒவ்வொரு வீட்டு வாசலன்னு எனக்கு இந்த சம்சாரம் என்கிற வியாதி போகுமா, பிறவி என்ன வியாதி போகுமா, அதுக்குதான் மருந்து கிடைக்குமா, மருந்து கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தர் கேட்டுட்டேன். ஒருத்தரும் கொடுக்கல. பேயை போல நாயை போல ஒவ்வொரு வீட்டு வாசலை தட்டினேன். அப்ப எப்படின்னா இந்த ஜன்மம் தொலைனமானோ, இந்த ஜன்ம விடாக்கு நிழல் இல்லையே. இது பிள்ளை பெருமாள் இங்க தெரிவிக்கிறார். ஜன்ம விடாக்கு நிழல், இந்த ஜன்மம் வேண்டாம் இல்லையா, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்டோம். ஒருத்தரும் கொடுக்கல. இந்த சம்சாரம் என்கிற பெரிய வியாதி, சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமகான் தெரிவிக்கிறாரே. லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நகர. அப்ப ஒருத்தரும் அந்த சம்சாரம் என்கிற வியாதிக்கு மருந்து கொடுக்க சக்தி கிடையாது. இது கம்பரே தெரிவிக்கிறார். கம்பரே ஒருத்தருக்கு எந்த தேவனும் சக்தி இல்லை. ஆனா என்ன தெரியுமா, இம்மைக்கும் மறுமைக்கும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அந்த மருந்தினை நம்மாழ்வார் திருவாய்மொழிங்கிற பிரபந்தத்தாலே கொடுத்தார். அப்ப நமக்கு இந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கும் ரெண்டு லோகத்துக்கும் இன்பம். இந்த லோகத்திலும் இன்பம், அந்த லோகத்திலும் இன்பம் உண்டா சுவாமி? உண்டு. திருவாய்மொழிக்கு அத்தனை வைபவம். அதனால்தான் இப்ப திருவாய்மொழினால்தான் இந்த திருப்பண்டா எடுத்துக்கோம். அத்தனை வைபவம் இல்லையா? அப்படி இருக்க செய்து அந்த மருந்து கொடுத்தவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். திருவாய்மொழிங்கிற பிரபந்தத்தை கொடுத்தாருனோ. இனி அவருடைய கடல் அன்று ஜன்ம விடாய்க்கு நிழல் இல்லையே. அவருடைய கடலை தவிர, அவருடைய திருவடியை தவிர, ஆத்ய சனக்குலபதி, அவருடைய திருவடியை தவிர நம்முடைய ஜன்ம விடாய்க்கு நிழல் இல்லை. இதை பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒரு பெரியவர், பராசர பட்டருடைய சசிஷ்யர், பரம தமிழ் விரகர். தமிழ் அவருடைய அட்ட பிரபந்தம்னு பேரு. தமிழ் கத்துக்கணும்னு அவருடைய பிரந்தகம் அட்ட பிரபந்தங்கள், ஆச்சரியமான பிரபந்தங்கள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு பேரு. ரொம்ப அவர் தெரிவிக்கிறார். மறைப்பார் கடலை திருவாவின் நந்திரத்தால் கடைந்து துறைப்பார் படைத்து தமிழ் ஆயிரத்தின் சுபயமுதம் கடை பாம்பரை பண்ணியான் அன்பரீட்டம் கழித்து கந்து நிறைப்பான் கடலன்றி சன்ம விடாய்க்கு நிழல் இல்லையே. இப்ப நம்மாழ்வார் திருவடி தாமரைகள் தான் நிழல். அந்த திருவடியை தவிர நமக்கு வேறு புகலிடம் இல்லை. அதே போலதான் பெரியாழ்வார் திருவடி தாமரைகள் நிழலை, இதை தவிர வேறு புகலிடம் இல்லை. அதனால என்ன அர்த்தம்? பாதங்கள் யாமுடைய 10, பாதங்கள் யாமுடைய 10. சுவாமி இங்க நம்மாழ்வார் சொன்னேன், அங்க பெரியாழ்வார் சொல்லல சுவாமி. நம்ம இங்க சொன்னார், மறைப்பார் கடலின் திருநாவின் நந்திரத்தால் கடைந்து துறைப்பார் படைத்து தமிழ் ஆயிரத்தின் சுவை அமிர்தம் கரை பாம்பனை பள்ளியான் அன்பரீட்டம் கழித்து கந்த நிறைப்பான் கடலன்றி சன்மவிடாய்க்கு நிழலிலே இங்கே திருவாய்மொழியை சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லிட்டு இங்க பெரியாழ்வார் சொல்றேன்னா, பெரியாழ்வார்க்கும் அதே போல இருக்கக்கூடிய நம்மாழ்வார்க்கும் நிறைய சாமியம் உண்டு. சாமியம்னா நிறைய ஒற்றுமை உண்டு. பெரியாழ்வார சொன்னா நம்மாழ்வார் சொன்னா போலதான், நம்மாழ்வார சொன்னா பெரியாழ்வார் சொன்னா போலதான். இதனால்தான் உபதேச ரத்தினமாலைங்கிற கிரந்தம், அந்த கிரந்தத்துல சுவாமி மணவாள மாமனிகள் விஷதவாக்ஷிகாமணியான மணவாள மாமனிகள் ஒரு விஷயம் வைக்கிறார். என்னன்னா, ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் அவருடைய அவதார கிரமத்தையும் அவதார மாசத்தையும் அவதார நட்சத்திரத்தையும் தெரிவிக்கிறார். அதுக்காக நம்மாழ்வாருக்கு 2 பாசங்களை வைத்தார். அதே பெரியாழ்வாருக்கு 5 பாசுரங்களை வைத்தார். அதுல முன்னாடி நம்மாழ்வாரை சொன்னார் வைகாசி விசாகம், ஆனி சுவாதி பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரம். நம்மாழ்வார் சொல்லும் போது உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு தென்குருகை கொண்டோ ஒருபால் தன்னில் ஒக்குமோர்னு திருவாய்மொழிக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கா பாருங்க. திருவாய்மொழிக்கு நிகரில்லை, சடகோபருக்கு நிகரில்லை, பாடின பிரபந்தக்கு நிகரில்லை, அந்த ஊருக்கு நிகரில்லை. உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், வைகாசி விசாகத்துக்கு ஒப்பான நாள் உண்டா? இல்லை. உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர், சடகோபருக்கு ஒப்பான ஆழ்வார் உண்டா? இல்லை. உண்டோ திருவாய்மொழி கொப்பு, திருவாய்மொழிக்கு ஒப்பான கிரந்தம் உண்டோ? இல்லைன்றார். தென்குருகைக்குண்டோ, தென்குருகைக்கு சமமான ஊர் உண்டோ? கிடையாதுன்றார். இப்ப 4 விஷயம் சொன்னாரணும். சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சு 4 பாட்டு கூட ஆள. அடுத்து என்னன்னா, உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோ ஒரு கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர், தந்தமிழோல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பாருனார். நமக்கு உடனே தோணும், இது என்னமா சுவாமி, நாம பேசுற மாதிரில மணவாளமான் பேசியிருக்காரு. இந்த பக்கம் வந்தா இவாளை பத்தி ஓஹோன்னு பேசுவோம்,
அந்த பக்கம் போன இந்த அரசியல்வாதி எல்லாம் பேசுறா பாருங்க, அங்கிருந்து கட்சி மாறியாச்சுன்னா இவர் தான் எல்லாம். சுவாமி போன வருஷம் அவர் தான் எல்லாம் சொன்னேன், அது அப்ப இந்த வருஷம் இவர் அப்படின்னாரு, அடுத்த வருஷம் வேற எங்கேயா போகுமோனோ அந்த மாதிரி பேசுறான். அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. 4 பாட்டுக்கு முன்னாடி வைகாசி விசாகத்துக்கோ திருவாய்மொழிக்கோ அந்த தென்குருகூருக்கோ அதே சடகோபருக்கோ ஒப்பு கிடையாதுன்னு சொன்னார். இப்ப திருப்பல்லாண்டுக்கு ஒப்பு கிடையாதுன்னார், பெரியாழ்வாருக்கு ஒப்பு கிடையாதுன்னு சொன்னார். இவர் என்ன சுவாமி இந்த ஒப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஆச்சரியமா திருவிழா சடகோபருக்கு ஒப்பு. இந்த வைபவத்தை சொல்லும் போது அந்தந்த வைபவத்துக்கு அவ சமமாக மாட்டா. திருவாய்மொழிக்கு சமம் திருவாய்மொழி தான், அதே போல திருப்பல்லாண்டுக்கு சமம் திருப்பல்லாண்டு தான், பெரியாழ்வாருக்கு சமம் பெரியாழ்வார் தான், அதே போல நம்மாழ்வாருக்கு சமம் நம்மாழ்வார் தான். அதைத்தான் அந்த வைபவத்துல அவாவாளுக்கு அவாவா சமமாவாள் தர மற்றொரு அந்த அளவுக்கு வைபவம் படைத்தவர்கள் பெரியாழ்வாரும் அதே போல நம்மாழ்வாரும். இதுக்கு சொன்ன அப்படிப்பட்ட பட்டபிரான் பாதங்கள் யாமுடைய பற்று. அப்படிப்பட்ட பட்டபிரான் யாமுடைய பட்டு எனக்கு பற்று உபாயம் சரணம் என்று சொன்னாலே யாரு? பட்டபிரானுடைய திருவடிகள். அந்த திருவடிகள் தான் பிரபாண்டிய. அந்த திருவடி நமக்கு காப்பு எது? காப்பு எது? பல்லாண்டு பல கோடி நல்லாண்டு சேவடி செவி திரு காப்புன்னு சொல்றோமோ. காப்பு எதுன்னா பெரியாழ்வாருக்கு அடியவன், பெரியாழ்வாரையே எல்லாமாக பற்றினன் என்பதுதான் நமக்கு இருக்க வேண்டிய காப்பு. நமக்கு ரக்ஷை. ரக்ஷை எது? ரக்ஷாபந்தனம் சொல்றோம். காப்புனா ரக்ஷாபந்தனம். நமக்கு ரக்ஷை எது? காக்கக்கூடிய வஸ்து எதுனா பெரியாழ்வார். அவர் திருவடியை தவிர மற்றொன்னு கிடையாது. பெரியாழ்வாரையே எல்லாமா பத்தணும். பெரியாழ்வார் தான் எனக்கு ரட்சகம். எங்க இருக்கிறார் இல்லையா, அந்த இருக்க வேண்டியதை நமக்கு காப்பு. சரி சுவாமி, நம்மாழ்வார் எப்படி பெருமாளுடைய திருவடியே நமக்கு பற்றுன்னு சொன்னாரோ அதே போல பெரியாழ்வார் திருவடிகளே நமக்கு பற்று. சுவாமி உண்டா? ஆமா, நம்மாழ்வார் கண்ணன்கழனை நன்னம் மனமுடையே என்னும் திருநாமம் திண்ணம் நாணமேன்னு சொன்னார். அதே நாம என்ன பண்ணணும்னா பாதங்கள் யாவும் பெரியாழ்வார் திருவடியே நமக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னா ஆழ்வார்கள் எல்லாம் பகவதி விஷயத்தை சொல்லுவா. ஆனா நாம என்ன பண்ணோம்? நாம ஆழ்வார் விஷயத்தை சொல்லணும். அதனாலதான் உபதேசரத்தினமான கிரந்தமே பகவானுக்காக ஏற்பட்ட கிரந்தமே இல்லை. 26வது கிரந்தம். அந்த 26வது கிரந்தம் தான் பகவான். ஏன்னா 26வது தத்துவம் தான் பகவான். 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள், 25வது தத்துவம் சித்தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, 26வது தத்துவம் தான் பரமாத்மா. அப்ப 24 பிரபந்தங்கள் 4000 ஜீவ பிரபந்தம், 25வது ராமானுஜ முட்டந்தாதி, 26 அதான் பரதேவதையான பகவான் தத்துவம். அந்த பகவான் தத்துவத்துல உபதேசித்தமா என்ன தெரிவிக்கிறார்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பகவான் தத்துவத்தை சொல்ல வந்த விஷயம் என்னன்னா பகவானை காட்டிலும் பாகவதர்கள் பிரதானம். அந்த பாகவதர்கள் யாரு? ஆழ்வார்கள். அந்த ஆழ்வாருடைய திருவடியை பத்துவம் தான் நமக்கு. என்ன ஆழ்வார்கள்னா பகவான் திருவடி சொல்லுவார். நாமெல்லாம் என்ன சொன்னோம்? ஆழ்வார் திருவடி, ஆழ்வார் திருவடி, ஆழ்வார் திருவடி. மற்ற எதுவும் சன்மவேடாக்கு நிழல் இல்லையேன்னு சொல்லணும். இதுதான் உபதேசரத்தினமால மட்டுமல்ல, அதே மணவாள மாமனிகளே திருவாய்மொழி நூற்றந்தாண்டு அனுகிரகிச்சிருக்கார். அப்படின்னா 11 பாசனங்கள் ஒரு திருவாய்மொழிக்கு, அது மாதிரி 100 திருவாய்மொழி. அந்த ஒவ்வொரு திருவாய்மொழிக்கு ஒரு சாராம்சத்தை ஒரு பாசனம் அமைத்துள்ளார் திருவாய்மொழி நூற்றந்தாதுன்னு. அதுல முதல் பாசுரம் உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதம் பாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. இது திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசனம். அதே திருவாய்மொழியில என்ன சொல்லியிருக்குன்னா துயரறு சுடரடி தொழுத நன்மன பகவானை பத்தி சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமன் நாராயண பத்தி சொல்லியிருக்கு. இங்க என்ன சொன்ன? ஆழ்வார் சொல்றாரு மாறன் சொல். மாறன்னு சொன்னா போறோம். 2 அர்த்தம் உண்டு. மாறன் சொல் அப்படின்னா மாறன்னு சொல்லுங்க உங்களுக்கு மோட்ச நிச்சயம், இது ஒண்ணு. மாறன் சொல்லான திருவாய்மொழியை சொல்லுங்க உங்களுக்கு மோட்ச நிச்சயம் அப்படின்னு தெரிவிக்கிறாடியா. அப்படிப்பட்ட பாகவதர்கள் விஷயத்துல நம்ம சொன்னோம். அப்பனா ஆழ்வார் நம்ம அவர் திருவடி பத்தணும். இதுதான் தகையான் சரணம் தமர்கட்கோர் பற்றே. வியாக்கியாத்தா எடுத்திருக்க இந்த சப்தத்தையே. தகையான் சரணம் தமர்கட்கோர் பற்றே வகையால் மனம் 10ஆம் பத்துல தெரிவிக்கிறார். இது 10ஆம் பத்துல முதல் பத்திலே வகையால் மனம் ஒன்று மாதவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசிதோர் அமரர்கள் சென்னிரஞ்சன் என்ற தகையான் சரணம் தமர்கட்கோர் பற்றே தெரிகிறாளே.
இந்த தூபக்கால் காமிக்கச்சே பரிவதில் ஈசனை பாடி இந்த பாசுரத்தை செவிப்பா, இந்த பாசுரமும் செவிக்க வழக்கம் உண்டு. வகையால் மனமண்டு. இதுல என்ன தகையான், தகையான்னா யாரு? ஸ்ரீமன் நாராயணனைத்தான் தகையான்னு தெரிவிக்கிறார். அப்ப தமர்கட்கோர் பற்றே அடியார்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் சரணம். அடியார்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான். இதை பாடினது யாரு? நம்மாழ்வார். வகையால் மனமொன்றி மாதவனை நாளும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோர் அமரர்கள் சென்றிரஞ்ச நின்ன தகையான் சரணம் தமர்கட்கோர் பண்டித பாடிந்த நம்மாழ்வார். ஆனா அந்த நம்மாழ்வார் திருவடிகள் தான் நமக்கு சரணம். ஆத்ய சன குலபதி அப்படின்னு. அப்ப ஆழ்வார் திருவடி பொதுவான திருவடி அல்ல. பொதுவான திருவடி எது? பகவானுடைய திருவடி பொதுவான திருவடி. ஆழ்வார் திருவடி பிரபன்னர்களுக்கு பிரதானமாக தான் அந்த திருவடி விசேஷமான திருவடி. பகவான் திருவடி பொது நின்ற பொன்னங்கடல் பகவான் திருவடி. அதான் அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அந்த இடத்துல பூர்ணமா இதை எடுத்திருக்கார் பெரியவாச்சன் இல்லை. ஆனா ஆழ்வார் திருவடி எப்படின்னா அப்படி இல்லை சுவாமி, அது பொதுவான திருவடியில விசேஷமான திருவடின்னு தெரிவிக்கிறாரு. அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இது எங்க இருக்குன்னா ஜே ராமானுஜன் விட்டுருந்தாங்க. ஆச்சரியமான பாசனம். திருப்பல்லாண்ட பத்தி, பெரியாழ்வார் பத்தி. சோராத காதல் பெருஞ்சொலிப்பால் தொல்லமாலையொன்னம் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால். பான்மையந்தால் பெருமாவுடைய திருவடிகளுக்கு காப்பிடும் ரட்சை பண்ணி கொடுத்தார்களவா. அப்பன்னா அவர் நமக்கு என்ன ஆனந்தம்னா அவருக்கு ரட்சை ஏற்படுத்தி கொடுப்பார், நமக்கு ரட்சையை கொடுப்பார். பகவானுக்கு ரட்சையை கொடுத்தாரனோ, என்ன ரட்சை சுவாமி நீ பல்லாண்டு 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 மங்களாசாசனம் பண்ணாரனோ, நமக்கும் பண்ணுவார். ஏன்னா நமக்கு எது ரட்சை? நமக்கு எது சுவாமி ரட்சை? எது நம்ம ரட்சிக்கும்னா அவர் பாடின திருப்பல்லாண்டு தான், அவருடைய திருவடி தான். இது ரெண்டு தான் பிரதானம். அவர் பாடின திருப்பல்லாண்டு செவித்துக் கொண்டே இருக்கணும். அவர் திருவடி என்ன? என்ன திருவடி? பாதங்கள் யாமுடைய 10. அப்ப பல்லாண்டு 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 பாடக்கூடிய பெரியாழ்வன் திருவடி நமக்கு அரண், நமக்கு புகழ், நமக்கு உபாயம், நமக்கு சரண்யம். இந்த 4 சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அப்படியே எடுத்திருக்காரு. இந்த 4மே பரியாய சப்தங்கள். பரியாய சப்தங்கள்னா இந்த 4மே நம்மை ரட்சிக்க கூடியது. அப்படின்னா அந்த திருவடிதான் புகழ், அந்த திருவடிதான் அரண். எந்த திருவடி? பெரியாழ்வார் திருவடிதான் புகழ், பெரியாழ்வார் திருவடிதான் அரண், பெரியாழ்வார் திருவடிதான் உபாயம், பெரியாழ்வார் திருவடிதான் சரண்யம்னர். அரண்னா என்ன? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய மதில் இருக்கு இல்லையா, அந்த மதிலை போல எது? பெரியாழ்வார் திருவடிதான் மதில், நம்ம ரட்சிக்கிறது. நம்ம சுத்தி மதிலா நிற்கிறது ஆழ்வார் திருவடிகள் தான் பாதுகாக்கிற மதில். மின்னார் தடமதில் சூ வில்லுபுத்தூர்னு சொன்னமோனும் இங்க நம்ம ரட்சிக்கிறது சுவாமி. ஒரு மதில் இருக்கு சுவாமி. என்ன மதில் சுவாமி? பெரியாழ்வார் திருவடி என்கிற மதில் தான் நம்மை ரட்சிக்கிறது. அப்ப இதுதான் இருது புகழ் அப்படின்னா அரண்னு பேரு. அப்ப அரண்னா மதில், அந்த பெரியாழ்வார் திருவடி நம்ம ரட்சிக்கிறது. இது முதல் நிலை. அடுத்து புகழ். புகழ் என்றால் என்ன சுவாமி? புகழ் என்றால் ஓட்டமா ஓடிட்டு இருக்கணும், துரத்தின்னு வராரணும், எங்கேயாவது காப்பாற்றி கொள்ள முடியலன்னா எங்கேயா ஒரு சரணாலயம் இருக்கும், நாங்க போய் ரொம்பணும் துரத்திலே வரார் சுவாமி. எங்க புகழலாம், எங்க போலாம், எங்க போலாம் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்குச்சு. ஓ இங்க சரணாலயம் இருக்கு, அங்க புகுந்துருக்காரனோ. அது என்ன சுவாமி சரணாலயம் சொன்ன? அதுதான் பெரியாழ்வாடி திருவடி. அப்ப பெரியாழ்வார் திருவடியே சரணாலயம் அப்படிங்கிற முடியா? அது எது போனா பெரியாழ்வார் திருவடிகள் தான் நமக்கு புலம், புகழ். நமக்கு புகழ் எது? அதை தவிர அப்ப அரண்னு சொன்னா பெரியாழ்வார் திருவடிகள் தான் மதில். நமக்கு மதில்னா நம்ம ரட்சிக்கிறது இல்லையா, அது மதில். புகழ்னா நம்ம யாரு எந்த ஆபத்திலிருந்து காப்பாத்தினா நம்ம போய் சரணடைய வேண்டியது. அப்படிப்பட்ட புகழ் பெரியாழ்வார் திருவடியே. அடுத்து உபாயம். உபாயம்னா பகவானை அடைவதற்கு வழி வேண்டும், பெரியாழ்வார் திருவடிகள் தான் நமக்கு வழியோ. அதான் சரி. பகவான் அடையணும் சுவாமி, எப்படி போறது? நேர பகவான் போனா நம்ம காரியம் நடக்காது. நம் காரியம் நடக்கிறோம்னா ஆழ்வார்களை முன்னிட்டு கொண்டு போகணும். அப்ப பெரியாழ்வார் திருவடியை பத்தியாச்சுன்னா அந்த காரியம் நல்லா சுலபமா முடிஞ்சிருமோனும். அப்ப உபாயம் எது? பெரியாழ்வார் திருவடிகளே. சரி சுவாமி. சரண்யம் என்னது? சரண்யம்னா அந்த திருவடிகளையே சரணமாக பற்றுவது. பெரியாழ்வார் திருவடி தவிர மற்றொரு கதி கிடையாது என்று இருக்கக்கூடிய சரண்யமான திருவடி அதுதான் பாதங்கள்
யாமுடைய பத்து. அப்ப பாதங்கள் யாமுடைய பத்து என்கிற சப்தத்துக்கு அரண் என்றும் புகழ் என்றும் உபாயம் என்றும் சரண்யம் என்றும் 4 சப்தத்தை கொடுத்தார் பிரலோகஞ்சிய சுவாமி. அந்த 4 சப்தத்துல மதிலா இருக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கு, எனக்கு அடைக்கலம் கொடுப்பதாக இருக்கு, எனக்கு உபாயமா இருக்கு, எனக்கு சரணமாவும் இருக்கு. இது பெரியாழ்வார் திருவடி. அதுதான் பாதங்கள் யாமுடைய பற்று. பாதங்கள் யாமுடைய பற்றுன்னா பற்றற்ற நம்முடைய பற்று. எக்ஸலண்டா எடுத்திருக்க அந்த சப்தங்கள். தமிழ்லாம் இவள்கிட்ட விளையாடணும். தமிழ்னு சொன்னாலே இவாட்ட கேட்கணும். என்னவோ தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காளே, ஸ்ரீ வைஷ்ணவாட்டு தான் தமிழ். என்ன சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி தமிழுக்கு என்னமா பண்ணிருக்காதுமா. இன்னைக்கு தமிழுக்கு ஒரு உற்சவம் இருக்குன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கும் சில இடத்துல தமிழ் சேர்க்கறதே இல்லை. எத்தனையோ நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்கா, இருந்தாலும் சேர்க்கல. சேர்த்தாலும் சேர்க்கல. இத்தனையும் தமிழ்நாட்டிலேயே தமிழ் சேர்க்க மாட்டேன்றா. ஏன் சேர்க்கல? ஆனா ஸ்ரீ வைஷ்ணவானா எத்தனை தான் உயிர் கொடுத்து அதை பாதுகாத்து அதுக்கு எத்தனை உற்சவங்களை 22 நாட்கள் உற்சவங்கள் எதுக்கு சுவாமி? வேதத்துக்கா? இல்ல, தமிழுக்குன்னு உற்சவம் கொடுக்குறா பாருங்க. இதுக்கு சொன்னா பாதங்கள் யாமுடைய பற்று பற்றற்ற நம்முடைய பற்று. பற்றற்ற நம்முடைய எதிரையும் பற்றக்கூடாது. சரி சுவாமி, பற்றற்ற நம்முடைய பற்றுனா எதிலும் பற்று கூடாதுன்னு சொல்லி இப்ப பற்றுன்னு சொல்றேன்னா எதிரையும் ஆசை கூடாதுன்னு சொல்றேன்னா காமம் கூடாது என்பார்கள். இப்ப பற்ற வேண்டும் என்கிறீரன்னா இந்த இடத்துல பற்று கூடாதுன்னா அங்கதான் விட்டு விடணும். ஏன்னா பற்றே தப்பு கிடையாது. அது எங்க பற்றக்கூடாது அங்க பற்றக்கூடாது, எங்க பற்றணுமோ அதை பற்றணும். பற்ற வேண்டிய பற்றணுமே தவிர பற்ற வேண்டியதை விட்டுறக்கூடாது. பற்றில் நீசனம் முட்டவன் என்ற பற்றிலையாவன் முட்டில் அடங்குன்ற அங்க ஈசனை பத்தணும். நம்ம எதை பத்தக்கூடாது? நம்முடைய அகங்காரம் அமபாரணம் பத்தக்கூடாது. அதே போல இங்க இடத்துல என்ன இருக்கு? எங்க பற்று இருக்கணுமோ அங்க பற்று இருக்கணும், எங்க இருக்கப்படாதோ அங்க இருக்கப்படாது. இது எங்க இருக்குன்றதை பொறுத்துதான் இது பற்று தப்பா சரியான்னு. எங்க இருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது சரி, இருக்க வேண்டிய இல்லாத இடத்துல இருந்துச்சுன்னா அது தப்பு. ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா. சில பேர் மீசை வச்சுட்டு இருப்பா. மீசை அவ்வளவு தூரம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வைத்துக்கிறது கிடையாது. சம்பிரதாயத்தை வைத்துக்கொண்டு சத்திரியாலாம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சத்திரியால் வச்சுக்கலாம். ஆனா பிரபன்னா வந்தாச்சுன்னா அநேகமே மீசை இருக்கிறது கிடையாது. தாடியோடு இருக்குதா மீசைன்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தாடியோட இப்ப தாடியே இருக்கு மீசை இருக்குன்னா அது வச்சுட்டுலாம். அது வளர்ந்துட்டே இருக்கு, அது வந்துட்டு இருக்கு, வாஸ்தவம். இப்ப மீசையே தப்புன்னா தப்பு கிடையாது. இப்ப பார்சாதி பெருமாளுக்கு மீசை இருக்கு, தப்புன்னு சொல்ல முடியுமா? சத்திரியர் நல்லா வச்சுட்டு இருக்காரு, மீசை வச்சிருக்காரு, மீசையே தப்பு கிடையாது. ஆனா அது யாருக்கு அந்த மீசை இருக்குன்னு பார்க்கணும். மீசை தப்பு இல்லை, இன்னாற்ற மீசை இருந்தா தப்பு இல்லை, இணையாற்ற மீசை இருந்தா தப்பு அப்படின்னு தெரியுதுன்னா அப்ப யார் முகத்துல இருக்கணும் யார் முகத்துல இருக்கக்கூடாது? சத்திரியர்கள் அழகாக மீசை வச்சிருந்தா அது தப்பு இல்லை, பார்சாதி பெருமாள் மீசை வச்சிருந்தா அது தப்பு இல்லை. ஆனா எம்முகத்துல மீசை இருந்ததுன்னா தவறு, தாடியோடு இருந்தாலும் தவறு கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப ஒரு வஸ்து சரியா தப்பான்னு அது எந்த கோணத்துல பார்க்கணும் அந்த கோணத்துல பார்க்கணும். அப்ப தப்பு சரி என்றது அவரவர்களை பொறுத்தது இருக்கு இல்லையா? அப்ப அது இடம் பொருள் ஏவல் இதை வைத்து கூடதான் பார்க்க முடியாது சரியா தப்பான்னு. அப்ப பற்றே தப்பு இல்லை, அந்த பற்று வைக்கக்கூடாத இடத்துல வைக்கப்படாது, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இல்லையா? நாம் எல்லாரும் பற்றற்றவர்கள். லௌகீகத்தில் பற்று இல்லை. லௌகீகத்தில் பற்று இல்லைன்னா இந்த லௌகத்துல பற்று வச்சுக்கலாமா? வச்சுக்கோ கூடாது. சாதாரண விஷயாந்தரத்திலே பற்று இல்லை, இதெல்லாம் பற்று இருக்கக்கூடாது. லௌகீகம் என்னது? லௌகீகம் உத்தியோகத்துக்கு போல வைக்கப்படாதுன்னா உத்தியோகத்துக்கு போலன்னா வாழ்க்கை நடக்காத சுவாமினா அப்படி அர்த்தம் இல்லை. லௌகீகத்தில் பற்று இல்லாம இருக்கிறோம்னு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் பண்ணணும், அதுல அப்படியே ஆசையை பூர்த்தியா வைக்கப்படாது. அதே போல சாதாரண விஷயாந்தரத்தில் புள்ள பெண்டாட்டி மனைவி மக்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஓரளவுக்கு தான் இருக்கு தவிர அப்படியே ஓகோன்னு அப்படியே அணைச்சி அரவணைத்துக் கொண்டு ஆலிங்கனம் பண்ற அளவுக்கு எல்லாம் இருக்கப்படாது. அப்ப அதுதான் பற்றற்றவர்களுடைய பற்று. பற்று அற்றவர்களுடைய லௌகிகத்துல பற்றற்று இருக்கணும், சாதாரணமான விஷயாந்தரத்தில் பற்றற்றவர்கள். அந்த பற்றற்று இருக்காளணும், அந்த பற்றற்றவருடைய பற்று எது? பெரியாழ்வார் திருவடியை பற்று. ஆனா விட வேண்டிய அத்தனையும் விட்டுட்டு பெரியாழ்வார் திருவடியை பற்றி இருக்கா இல்லையா? அதைத்தான் இதுதான் ஆழ்வாரே தெரிவிக்கிறார் 2ஆம் பத்துல முதல் திருவாய்மொழி 2ஆம் திருவாய்மொழி முதல் 10 2ஆம் திருவாய்மொழியில
விடுமின் முத்தமம் வீடு செய்து உம்முயின் வீடுமையான வீடு செம்பினை எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னார். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, நீர் நுமது என்றுமை வேர் முதல் வாய்த்து இரசேர்மும் உயர்கதன் நேர்நிறை இல்லைன்னு எதை பத்தனும் சொல்றார் பாருங்க, எதை விடணும் சொல்றாரு இல்லையா. விடச் சொல்வது சரிதான், ஆனால் ஏன் பற்ற சொல்கிறேன்னு நம்ம கேட்டோம். விட சொல்றது சரிதான் சுவாமி, ஏன் பற்ற சொல்றேன்னா விட்டாச்சுன்னா அதெல்லாம் எதையாவது பத்தின்னு இருக்கணும். எதுவுமே நம்ம மனசுக்கு பிடிபடணும் வச்சுக்க தப்பா போயிடும் மனசே. அப்ப எத்தையா பிடிச்சுட்டு இருக்கணும். எதை பிடிச்சுன்னு விட வேண்டியதை விட்டுட்டு பற்ற வேண்டிய பட்டு இருக்கணும். விட வேண்டியது எது, நம்ம பிடிச்சுட்டு இருக்கிறதுனா எது எதோ அதெல்லாம் விட்டுடணும். என்ன சுவாமி பிடிச்சுட்டு இருக்கிறது எது எதுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலையேன்னா நிச்சயமா பகவானை தவிர அத்தனையும் நீங்க பிடிச்சுட்டு இருப்பேன். அதனால அதை விட்டுடுங்கோ. பற்ற வேண்டியது எது, பகவான் திருவடி. இதுதான் திருவாரு. ஆனா எங்க விட வேண்டியது என்ன தெரியுமா? இப்ப முதல்ல சொன்னேன், எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கோ அதெல்லாம் விட வேண்டியது. பகவான் திருவடியை பிடிச்சிருக்க மாட்டேன், அதனால பகவான் திருவடியை பற்றணும். அப்ப பகவான் திருவடியை பற்றுங்கன்னு சொன்னோம். இப்ப இங்க பாதங்கள் யாமுடைய பத்து என்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க விட வேண்டியது எது, பெருமாள் திருவடிகளை விட்டு என்ன பண்ணுங்க, பெருமாள் திருவடியை விட்டு பெரியாழ்வார் திருவடியை பத்தணும். என்ன பாத்துங்க, சாமான்யமாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயாந்தரங்களை விட்டு பெருமாள் திருவடியை பத்த வருவோம். ஆனா இப்ப பெருமாள் திருவடியை விட்டு அந்த பெருமாள் திருவடி விட்டுட்டு பெரியாழ்வார் திருவடி பத்த போனோம். அதுதான் பற்றிலார் பற்ற நின்றானே காலச்சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல் வண்ணா கண்ணனே என்னும் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா திருவரங்க பாசல. யாருக்கெல்லாம் கற்றுக்கொம்பு இல்லை என்றால் பெருமாள் திருவடியை பற்றலாம். பெருமாள் திருவிழா மற்ற எதையும் பிடிச்சுக்க முடியலன்னு வச்சுக்கேன், பெருமாள் திருவடி பத்துரும். ஆனா அதை பிடிச்சு கொள்வது சந்தேகம் வந்துடும். பெருமாள் திருவடி பத்தினு சுவாமி பத்தினு கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த சந்தேகம் வந்துருது இல்லையா. அந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், பெரியாழ்வார் திருவடி. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த பெரியாழ்வார் திருவடி பத்தியாச்சுன்னா சந்தேகமா இல்லைன்னு. ஏன்னா பெருமாள் திருவடியை பற்றும் போது அவர் உதச்சிடுவாரோ ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்ற சந்தேகம். ஏன்னா பந்த மோட்சம் இரண்டுக்கும் காரணம் பகவான். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இங்க வைக்கிறதும் அவர் தான், ஐஷன் போறதும் அவர் தான். அது ரெண்டுத்துக்கும் காரணம் அவர். ஆனா இந்த சந்தேகமே எதை பிடிச்சா இருக்காது, பெரியாழ்வார் திருவடியை பற்றினோம் என்றால் இந்த சந்தேகமே கிடையாது. ஏன் சுவாமி பரத்தை நிர்ணயம் பண்ணிட்டு அந்த பெரியாழ்வார் மீது அத்தனை காதல் பகவானுக்கு, அந்த திருவடியை பத்தியாச்சுன்னு வச்சுக்கேன், நமக்கு ஏதாவது சந்தேகம் வருமா பயம் வருமான ரெண்டும் கிடையாது. அதனாலதான் பாதங்கள் யாமுடைய பற்று அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான தனிவன் மூன்றாவது தனியன் முற்று பெற்றது பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பதம். இனி இதுக்கப்புறம் இதுவரையில் பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. இனிமே வியாக்கியான அவதாரிகை, பெரியவாச்சானுடைய அவதாரிகை, திருப்பல்லாண்டு வியாக்கியான அவதாரிகைன்னு சொல்ல போறார். ஆச்சரியமான அவதாரிகை. இந்த அவதாரிகையில நமக்கு நிறைய சந்தேகங்களுக்கு உண்டான சமாதானம் இதுல தெரிவிக்கிறார். பெரியவாச்சான் ரொம்ப நன்னா தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தெரிவிக்கிறதோடு இல்ல, இந்த திருப்பல்லாண்டுக்கு 3 விஷயங்கள் பிரதானமா எடுத்திருக்கார். வத்ரு வைலட்சண்யம், பிரபன்ன வைலட்சண்யம், அதே போல பகவானுடைய வைலட்சண்யம். 3. வத்ரு வைலட்சணம்னா ஆழ்வார் பெருமை, அதுதான் வத்ரு வைலட்சணம். ஆழ்வாருடைய பெருமையை சொல்றது, பாடப்பட்ட திவ்ய பிரபந்தத்தின் பெருமை, பெருமாளுடைய பெருமை, எம்பெருமாவுடைய பெருமை. இந்த 3ல அதைத்தான் பிரதிபாதோட 3ஐயும் சொல்றது. 3ஐயும் தெரிவிக்க வந்தது இந்த அவதாரிகையே. அப்பன்னா பிரபந்தத்துக்குண்டான வைபவம் என்ன, அதற்கு மேற்கொண்டு பெரியாழ்வார் வைபவம் என்ன, அதற்கு மேற்கொண்டு பிரதான வைபவம் என்ன. பிரதானமா இந்த பிரபந்தம் எதனால பிறந்தது தனியன்ல பார்த்தோம்னா சுருக்கமா பார்த்திருக்கோம். தனியன்ல சுருக்கம். ஏன்னா தனியன் பின்னாடி ஏற்பட்டது. பின்னாடி மணவாள மாமனிகள் காலத்துக்கு பிற்குதான் பின்னாடிதான் ஏற்பட்டது இந்த அந்த தனியனுக்கு வியாக்கியானம். தனியன் முன்னாடி இருக்கலாம், ஆனா அந்த தனியனுக்கு வியாக்கியானம்லாம் மணவாள மாமனி காலத்துக்கு பிற்பாடுதான் ஏற்பட்டது. ஆனால் இந்த பெரியவாச்சானுடைய வியாக்கியான அவதாரிகை இருக்கு இல்லையா, இது முன்னாடியே வந்துட்டு மணவாள மாமனுக்கு முன்னாடி வந்துட்டோம். அப்படி இருக்குது. பிரபந்தம் எதற்காக பிறந்தது, முதல்ல ஆழ்வாரை எதற்காக பெருமாள் அவதாரம் பண்ண வைத்தார். பெரியாழ்வாரை
எதற்காக பகவான் அவதாரம் பண்ணி அற்புதமான வியாக்கியானம். நமக்கு ஒரு நீரோடை போல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வர ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு கதை சொன்னோம்னாலே அந்த கதையில ஒவ்வொரு கதைக்கும் தொடர்ச்சியோட வந்துட்டு வச்சுக்கேன், நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுல நமக்கு ஒரு புத்தி போய் மேற்கொண்டு என்ன மேற்கொண்டு என்ன மேற்கொண்டு என்ன அப்படின்னு மேற்கொண்டு மேற்கொண்டு நமக்கு அதுல ஒரு ஒரு ஆசை பிறக்கிறதுன்னு ஒரு பிரீத்தி ஏற்படுதுன்னு அந்த மாதிரி நீரோடியா கொண்டு வரார். அற்புதமான வியாக்கியானம், ஆச்சரியம். ஆனா ஆழ்வார் பிறப்பதற்கு காரணம் பெருமாள் தன்னுடைய ஞானம் ஆழ்வார்களுக்கு ஏற்படணும், அடியார்களுக்கு ஏற்படணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆழ்வார்கள் ஏற்பட்டுடும், மையார் வர மதுரன் அருள பெற்றபடியால் ஆழ்வார்கள் ஏற்படணும். ஆனா அவருடைய அடியார்கள் நம்ம போல இருக்கிற ஏற்படணுமோ அப்படின்னா தன்னுடைய ஞானத்தை போல இவெல்லாம் வந்துடும். தனக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை போல தன்னுடைய பக்தர்களுக்கு வரணும். அதன் மூலம் என்ன பண்ணும், அதன் மூலம் இவர்களுக்கு பக்தி பிறக்கணும், அதன் மூலம் சரணாகதி பண்ணணும், அதன் மூலம் தன் திருவடி அடையணும். இதுதான் பெரிய பிரயத்தனம். ஆழ்வார்களை அவதாரம் பண்ண வைப்பதற்கு காரணமே நம் போன்றவர்களுக்கு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வரணும்னு. இந்த முதல் நிலை. அந்த ஞானம் வந்துருத்தோம்னா அந்த ஞானத்தால பக்தி பிறக்கும். அந்த பக்தியின் மூலமாக சரணாகி பண்ணுவா. அந்த சரணாகி பண்ணி அவன் திருவடி அடையலாமோனோ பெரிய பிரயத்தனம். இந்த பிரயத்தனத்துக்காக தான் பகவான் ஆழ்வார் இதைதான் சொல்ல போறாரு. இது எப்படின்னு இதுக்குதான் கிருஷி பரம்பரைன்னு பேரு. முதல்ல நாத்து நட்டு முதல்ல அது உழறாளணும், உழுது நல்லா அந்த அந்த நிலத்தை நல்லா தரிசு நிலமா ஆக்கணும். நல்லா ஆக்கி உழுது அதுக்கு மேல நாத்து நட்டு களபறித்து என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணிடணும். உரம் விட்டு என்னென்ன பண்றா இல்லையா, அதெல்லாம் பண்றா. அது கிருஷி பலன் சொல்லுவா இல்லையா, அந்த கிருஷி பரம்பரை தான் பெருமாள் பண்றாரு. ஆனா சுவாமி நாம் தாசர்கள் தெரிஞ்சு கொண்டு ஒரு சேஷத்துவம் தெரிஞ்சு கொண்டு இருந்து வந்தாச்சுன்னா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஏன் பண்ணணும், இதெல்லாம் ஏன் சுவாமி பண்ணணும்? பகவான் பண்ணாம ஆழ்வார் அவதாரம் பண்ணாம இருந்திருக்கலாம்னா இருந்திருப்பார். ஆழ்வாரும் அவதாரம் வேண்டாம், ஆச்சாரனும் அவதாரம் வேண்டாம்னா நாம இருக்க வேண்டியபடி இருந்திருந்தா அவர் அவதரித்தே இருக்க மாட்டார். இருக்க வேண்டியபடி இல்லாதபடியான இருக்க வேண்டியபடினா என்னன்னா என்ன சுவாமினா நாமெல்லாம் பகவானுக்கு தாசர்கள். அந்த தாசர்னு தெரிஞ்சுட்டு சேஷத்துவம் என்ன பாரதந்திரியம் என்ன இந்த சொரூபத்தை நல்லா தெரிஞ்சுன்னு வந்தாச்சுன்னா மேற்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் பகவான் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுக்கணுமா, நமக்கு சேஷத்துவம் பூர்ணியமா இருக்கு, பாரதந்திரியம் பூர்ணமா இருக்கு, தாசர்கள் தாசபூதாக சதசர்வேகே தாசர்கள் பூர்ணமா நம்ம தெரிஞ்சுட்டோம், அந்த ஞானம் வந்துட்டு இனிமே எதுக்கு சுவாமி ஆழ்வார்கள், இனிமே எதுக்கு சுவாமி ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம அந்த மாதிரி இருந்தோம்னா இல்ல, சேஷத்துவ ஞானம் இருந்ததா இல்ல, பாரதந்திர ஞானம் இருந்ததா இல்ல, தாசர்களா இருந்தோம்னா இல்லை. ஏன்னா நம் சரீரம் போன வழி நம்ம போயிட்டு இருக்கோம். நம் சரீரம் எப்படி போறதோ அந்த வழி போறோம், இந்திரியங்கள் எந்த வழி போறதோ இந்த வழி போறோம். இந்திரியங்கள் இழந்தபடி போனபடியாலே பெருமாள் என்னென்னவோ பண்ணி பார்க்கிறார் நம்மளை திருத்தறதுக்காக. முதல்ல தான் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சாஸ்திரத்தை கொடுக்கிறார். நம்ம திருந்தவே இல்லை. என்னன்னா நம்ம சரீரம் இந்த சரீரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம அமைச்சுக்கிறோம், ஆத்மாவுக்கு தகுந்தாப்புல அமைக்கிறது கிடையாது. சரீரம் எப்படி இழுக்கிறதோ அது வழியே போறது, அது போன வழி போறது. இந்திரியங்கள் இழுத்தபடி போறோம். இந்திரியங்கள்னா இந்த கண்ணு யாரையோ பார்க்கப்படாது அதை பார்க்கறது, இந்த வாய் எதையோ பேசக்கூடாது அதுக்கு பேசுறது, இந்த மூக்கு எதையோ நுகரப்படாத அது நுகரத்துக்காக அங்க போறது, கால் எங்க போகப்படாதோ அங்க போறதோனோ. இது இத்தனையும் பண்றபடியாலே ஓ இவ என்ன இப்படி இருந்துட்டு இருக்கா, இப்படி இருந்துட்டு இருக்காளே, ஓ இவளுக்கு தெரியல எது பண்ணணும் எது பண்ணணும், இதம் குரு இதம் ஆகாஷின்னு சாஸ்திரம் சொன்னாதான் இவளுக்கு புரியன்றதுக்காக முதல்ல சாஸ்திரத்தை கொடுக்குறான். சாஸ்திரத்தை கொடுத்து பாக்குறான்னு சாஸ்திரத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஒருத்தரும் திருந்தல. யாரா திருந்தினான்னா திருந்தவே இல்லை. ஏன்னா ஏன் சுவாமி திருந்தனா, அப்பதான் பெருமாள் தெரிஞ்சுட்டார், ஓ நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம். தெரியும் சாஸ்திரத்தை கொடுத்து அவருடைய காருண்யத்தால கொடுத்துருக்காரு. அவருடைய காருண்யத்தால நாம் அத்தனை பேரும் அவன் திருவடி வந்து அடையணுன்றதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்தார். கொடுத்து நம்ம போய் திரிஞ்சு நம்ம திருந்தல. ஏன் திருந்தல, நமக்கு அதுல விருப்பம் இல்லை. உண்டியே உடையேயும் மண்டலத்துடன் கூடுவதில்லையான்னு அந்த மாதிரி இருந்தோம் தவிர அந்த விருப்பம் இல்லை. ஆனா அந்த விருப்பம் இல்லாத தன்மையை பகவான் நம்ம மேல ஏத்தல.
தம்மையில அந்த தப்பை வச்சுட்டாரு. ஓ, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். என்ன தப்பு பண்ணேன்? சாஸ்திரத்தை கொடுத்தேனே தவிர அந்த சாஸ்திரம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள அளவுக்கு ஞானம் இல்லையே. ஞானம் இல்லையே. அது மட்டும் இல்ல, சாஸ்திரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த கொடுப்பதற்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணுமோ, உதாரணம் இருக்கணுமோ. சாஸ்திரம் இப்படி பண்ணிருக்கணும், யாராவது சாஸ்திரம் இப்படி பண்ணியிருக்காளா, அதை நடத்தி காமிக்கணுமோ. அதெல்லாம் அந்த மாதிரி இதுவே பண்ணலையே. அப்படி பண்ணாம இருக்கச்சது அவ என்னமா சாஸ்திரத்தை நன்மைன்னு வருவா. அப்ப தப்பு எங்கிட்ட தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நாமே அவதாரம் பண்ணுவோம். இது ரெண்டாவது பகவான். ரெண்டாவது இத கிருஷி பலன்னு பேரு, கிருஷி பரம்பரைன்னு பேரு. ஒவ்வொன்னா பண்ணி வரார். முதல்ல நிலத்தை நல்லா உழுகுறமோனோ, அதான் முதல்ல நிலத்தை உழுகுமா போல சாஸ்திரத்தை கொடுத்தார். ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அதுபோல் நிலத்தை உழுது பார்த்தார். ஒண்ணுமே முளைக்கவே இல்லையே சுவாமின்னா, இல்ல நிலத்தை உழுது நல்லா ஜலத்தை நல்லா பாய்ச்சி, ஜலத்துல நல்லா பாய்ச்சி அதுக்கு மேல நாட்டு நடனமோனும், அது என்ன பயிரோ அந்த பயிர் நடனமோனோ, அது நடுவதற்காக என்ன பண்ணார்? தானே வந்து அவதாரம் பண்ணார். தானே வந்து அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி ராம மீனோடு ஆமை கேழல் அரிபுரலாய் முன்னிமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே ஜன்மம் பலபல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம்பில் வன்மை உடைய உலக்கை வல்வால் தண்டு கொண்டு புல்லூர்ந்து அப்படின்னு எத்தனை அவதாரங்களோ அத்தனை அவதாரம். நம்ம பொதுவா 10 அவதாரம் சொல்றோம். விஷ்ணுபுராணக்காரர் 25 அவதாரம் சொல்லியிருக்கார். ஆனா நிறைய அவதாரங்கள், ஜன்மம் பல அப்படி அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணாருந்தவரைய திருந்தினோம்னா திருந்தல. திருந்தினோம் தானே பிறந்தாவோட திருந்தல. ஏன் சுவாமி திருந்தல? அப்பவும் தப்பு தம்மேல போட்டுட்டார். பகவான் தம்மேல போட்டுனார். இல்ல நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் பரமாத்ம ஜாதி, அவர்களும் ஜீவாத்ம ஜாதி. அப்ப ஒரு யானையை பிடிக்கணும்னா உடனே ஒரு சிங்கத்தை கொடுவை நிக்க வச்சு யானை பிடிபடுமா? ஓடிடும். அப்ப யானையை பிடிக்கணும்னா அதே இன்னொரு யானையை, ஆண் யானை பிடிக்கணும்னா பெண் யானை வேணும், பெண் யானை பிடிக்கணும்னா ஆண் யானை வேணுமோ. அந்த மாதிரி பிடி களிர்னு பேரு. பிடி களிர்னு பெண் யானைக்கும் ஆண் யானைக்கும் பேரு. அப்படி இருக்கச்சது அதை வைத்து மானை கொண்டு மானை பிடிப்பாரை போல, யானை கொண்டு யானை பிடிப்பாரை போல அந்த மாதிரி பண்ணணும். நாம ஜாதியே வேறு, அவர்கள் ஜாதி, அவர்கள் மனுஷ ஜாதி, நான் பரமாத்ம ஜாதி. அந்த பரமாத்ம ஜாதியா இருக்கிற விடையில அவர்கள் என்னோட கலக்கல. இதெல்லாம் என்ன பண்ணா? இப்பதான் ஆழ்வார்களை அவதரிப்பிக்கிறான். ஆழ்வார்கள் அதுலதான் பெரியாழ்வார் அவதரிப்பித்தான்னு. இதுதான் அவதாரிகள் சுருக்கமா சொல்ல போறார். அப்படி அவதாரிகை என்னன்னு சொல்லிட்டேன். இதுதான் அவதாரிகை. இந்த அவதாரிகளை முதல்ல பகவத் ஸ்வரூபம் என்னன்னு தெரிவிக்கிறார். விப்புலமான அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை. பெரியவாச்சான் பிள்ளை பண்ணி வியாக்கியானம். இந்த திருப்பல்லாண்டு சேவிக்கிற திருப்பல்லாண்டு ஆகட்டும், கண்ணி சிறுத்தான்பாகட்டும், இதெல்லாம் வந்து பெரியவாச்சான் பிள்ளைக்காகவே சேவிக்கலாம். ஆச்சரியமான ஒரு அவதாரிகை வச்சிருக்கார். நல்ல இப்ப இந்த இடத்துல சர்வேஸ்வரன் யார் என்பதை, இந்த ஜீவாத்மா எப்படி புரிஞ்சு கொள்ளும் என்பதை முதல்ல தெரிவிக்கிறார். பகவான் யாரு? பகவான் யார் சுவாமி? பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியான அவதாரிகை வாசிக்கிறேன். யாரெல்லாம் புஸ்தகம் இருந்தா புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருக்கோ. ஆச்சரியமான அவதாரிகை. பதம் விஸ்வஸ்ட ஆத்மேஸ்வரம் என்றும் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்றும் சர்வஸ்வாமியாகவும் சர்வ நியந்தாவாகவும் சர்வேஸ்வரன் சுரூபத்தை நிர்ணயித்து சேதனா சுரூபத்தை யஸ்யாஸ்மி என்றும், ஒரு நிமிஷம், யஸ்வாஸ்மி என்றும் பரமானஸ்மி என்றும் தாசோகம் வாசுதேவஸ்ய என்றும் தாசபூதாக சதசர்வே என்றும் நிரூபித்து இந்த சுரூபானுரூபமான ஞானமும் ஞானானுரூபமான வருகிருத்தமும் பிராப்தமாயிருக்க அயப்பிண்டத்துக்கு அக்னி சம்சர்க்கத்தாலே வந்த தாதமியம் போலே சேத்தனர் அச்சித் பிரசாயத்தாலே தேவகோகம் மனுஷ்யோகம் என்று அகங்கரித்து புத்திரமித்ராதிகள் பக்கத்திலே மமதா புத்தியை பண்ணி இப்படி பிரவாக ரூபேன அகங்காரம் மமக்காரங்களாலே சர்வேஸ்வர தமனான சுவாமித்வ நியந்திரத்துவங்களை தங்கள் பக்கத்திலே அத்தியவசித்து இது வரைக்கும் பார்த்தோம். பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், இது தைத்திரிய உபநிஷத்துடைய ஆச்சரியமான வார்த்தை. பதம் விஸ்வம் நாராயணவல்லி தெரிவிக்கிறது. அற்புதமான வாக்கியம். விஸ்வத்துக்கெல்லாம் பகவான் பதி. இப்ப முதல்ல பகவான் யாருன்னு சொல்றார். இந்த பகவான் யாருன்னா இந்த ஜீவாத்மா புரிஞ்சுக்கணுமோ. அதனால்தான் திருமந்திரத்துல முதல்ல அகாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் என்ன மகாரத்தை சொல்றது. முதல்ல மகாரத்தை சொல்லியாச்சுன்னா, ஓ இத்தனை ஞானம் எனக்கு இருக்கே சுவாமி, நான் ஏன் பகவானை சேவிக்கணும்னு. அகாரம்னா முதல்ல பகவான்,
பகவான் எவ்வளவு மேம்பட்டவன், மேம்பட்டவன் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜீவாத்மா அதுக்கு சமமா இருக்கான்னு வேற சொல்லியிருக்கு. அப்ப கூட இவனுக்கு உத்தரவணும் இல்ல இல்ல நீ தாசபோதன் தாசபோதன் தாசபோதன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு உண்டான ஞானம் எனக்கு வந்துடுறதுனும் வந்துடுத்தணும் அதே ஞானம் இருக்கு. ஆனா இங்க இருக்கானா இல்ல, அங்க போனவன வந்துடுறது. இங்கேயும் இருக்கு, மூடின்னு இருக்கு. இது மூடின்னு இருக்குன்னு பார்த்தோம். ஒரு மாணிக்கத்தை ஷேரு மூடுமா போலே மாணிக்கம் தான் ஆத்மா. அந்த ஆத்மா ஷேரு சம்சாரம் என்கிற ஷேரு, கர்மவினை என்கிற ஷேரு. அந்த ஷேரு மூடின்னு இருக்கணும். அந்த ஷேத்தை விளக்கியாச்சுன்னா ஆச்சரியம் அதுக்குண்டான பிரகாசம் தெரிய போறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். விஸ்வத்துக்கெல்லாம் பதி பகவான், தனக்கு தானே ஈஸ்வரன், மற்ற எல்லாருக்கும் தான் பதியா இருக்கிறார். தனக்கு ஒரு பதி அல்லாதவனா இருக்கார். தனக்கு யாரா பதி இருக்காரா? இல்ல. மற்ற எல்லாருக்கும் தான் பதியா இருக்கார். மற்ற பேருக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த பகவான். உலகத்துல ஈஸ்வரர்கள் சில பேர் வச்சுட்டு இருக்கா பிரசித்தமா. இவெல்லாம் என்ன தனீஸ்வரன், இவருக்கு ஈஸ்வரன், யாராவது சில பேர் வச்சுட்டு இருக்காரோ. ஆனா அத்தனை பேருக்கு சேர்த்து வைத்து மகேஸ்வரன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா லோகத்துல தலைவர்கள் சில பேருக்கு பெருமை இருக்கும். ஆனா லோகத்தை எல்லாரை காட்டிலும் பெரியவன் யாருன்னா மகேஸ்வரனா சேவை சாய்க்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் பெரியவன். இது யார் தெரிவி எம்பெருமானார் தெரிவிக்கிறார். எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல வெறுமனை ஈஸ்வரன் எழுத மாட்டார். வெறுமனை ஈஸ்வரன் எழுத மாட்டார். இந்த இடத்துல சில பேர்லாம் நம்ம சம்பிரதாயத்துல தத்துவத்திரையும் சொன்னா சித்து அச்சித்து ஈஸ்வரன் வா. சித்து அச்சித்து ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் மேம்பட்டவன், ஈஸ்வரன் தான் பராத்மரன், ஈஸ்வரன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது அடி ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கச்சே அவெல்லாம் கேட்டுட்டா. கேட்டு முடிச்சோடனே ஒருத்தர் வந்தா, என்ன சுவாமி நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ பத்தி பேசுவோன்னு சொல்லேன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரனை பத்தி பேசிட்டு இருக்கல, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பேசுவோம் நினைச்சுன்றது என்ன நீங்க இது சொல்லிட்டாரு அப்படின்னா. அப்பனா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஈஸ்வர சப்தம் யாருக்கு புரியாது? பிரசித்தமா யாரையோ சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஈஸ்வர சப்தம் ஸ்ரீமன் நாராயண தான் குறிக்கும். இது யார் சொல்றா தெரியுமா? ஈசனசீலகா நாராயணகா. ஆதிசங்கரர் பகவத் பாதர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அவர் தான் வியாக்கியானத்தை எழுதி வச்சிருக்கார். ஈசனசீலகா பரம வைஷ்ணவர் யாரு? ஆதிசங்கரர். அவர் பண்ணாத சில கிரந்தத்துல பண்ணா மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கா. சிலதெல்லாம் நமக்கு நிரூபணம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பே இல்லாம இதுன்னு ஜனங்களை அதை நம்பிடுறா. இருக்கட்டும். இது சொல்ல வந்தேன்னா அவர் என்ன சொல்றாரு? ஈஸ்வரசீலகா நாராயணகான்னு தெரிவிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அவன் கையெழுத்து போடுச்சு நாராயண நாராயண நாராயணன் தான் கையெழுத்து போடுவா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஈஸ்வரன் ஈஸ்வரன் யாரு? ஸ்ரீமன் நாராயணனா. அப்படி இருக்க செய்து ஸ்ரீமன் நாராயணன் அப்ப ஈஸ்வரன் அடிய சொன்னாலே யாரை குறிக்கிறது? ஆனா பொதுவா ஈஸ்வரன் சொன்னா யாரையோ சொல்றா இல்லையா? அதனால்தான் சுவாமி ராமானுஜர் தம்முடைய பாஷ்யத்துல எதிர்மொழிவாரு ஈஸ்வரன் எழுத மாட்டாரு. சர்வேஸ்வர ஈஸ்வரகான்னு எழுதுவார். சர்வேஸ்வர ஈஸ்வரகா அப்படின்னா லோகத்துல ஈஸ்வரன் யாரோக்க பேர் இருந்தாலும் அந்த ஈஸ்வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் பகவான் இவர் தான் நியமிக்கிறார். நியமன சாமர்த்தியம் படைத்தவன் இவர் தான். 4ஆம் பத்து போல நியமனம் பரத்வ காரணத்துவ வியாபகத்துவ நியந்திருத்துவ திருவாவின் 4ஆம் பத்து அங்க வரைச்ச இன்னும் நல்லா விபுலமா சொல்றேன். அந்த ஈஸ்வர சப்தம் யாரு? அந்த ஈஸ்வர சப்தமே யாரு? ஈஸ்வரசீலகா நாராயணகான்னா நாராயணனுக்கு தான் ஈஸ்வரன் பேரு. மேலும் தேவதைக்கெல்லாம் மேலான தேவதையா இருக்கிறா இல்லையா? பகவானுக்கு 2 பெருமை சொல்லப்படுகிறது. சர்வர்க்கும் சுவாமி. அப்ப நாம அவன் சொத்து. அவன் எல்லாருக்கும் சுவாமி, நாம் அவன் சொத்து. சுவாமிங்கிற தன்மை எப்போதும் பிரம்மத்திடம் எப்போதும் இருந்துட்டே இருக்கும். அவர் சுவாமி, நம்ம தாசர்கள். ஏன்னா சொத்து என்கிற தன்மை இருக்கு இல்லையா? சொத்து என்ற தன்மை எப்போதும் நம்மிடத்துல இருக்கும். சுவாமி என்கிற தன்மை எப்போதும் பகவான் இருக்கும். அப்ப சொத்து சொத்சுவாமி பாவம்னு சொல்லுவார். சொத்து சுவாமி பாவம் மாறவே மாறாது. சொத்சுவாமி பாவம் வரும்னா பகவான் தான் சுவாமி, நாமெல்லாம் சொத்து. அதான் சுவாமி சுவாமின்னு சொல்றோம். சுவாமின்னா அடியனை அடையாளத்துக்கு சுவாமின்னு சொல்றேன் கேட்டு அவருக்கு நான் சொத்துன்னு அர்த்தம். சுவாமி அடியன் தாசன்றோம். உண்மையான அர்த்தம் என்னன்னா அவருக்கு நான் சொத்துன்னு அர்த்தம். சுவாமி என்னோட எனக்கு நான் போயிட்டு வா அப்படிங்க. இது சொல்ல வந்தேன்னா ஆனா உண்மையா சுவாமின்றதுக்கு சொத்துக்குரியவருக்கு சுவாமின்னு பேரு. அவர் சுவாமியா இருக்கார், நாம சொத்தா இருக்கோமோ சொத்சுவாமி பாவம் மாறாது.
அப்ப சொத்துக்கு சுவாமியை விடலாம். ஆனால் சுவாமி சொத்து கேட்க வேண்டுமோனா ஒரு வீடு இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, சொத்து சுவாமி ரெண்டு இருக்கணும். சாமானியமா சொத்தும் சுவாமி ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு இருக்குமானா விடாதே. ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு இருக்கணும், விடவே விடாதே. சொத்தும் சாமியும் மாறுமான்னா மாறவே மாறாது. ஆனா மாறுதே சுவாமி, மாறுறதே. இப்ப நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சத்சாமி மாறுமா? மாறாதுன்னு சொல்லிட்டு வேணும். அவர் சுவாமியா இருக்கார், நான் சொத்தா இருக்கேன். அது என்னைக்காவது மாறுமானா மாறாது. இப்ப ஒரு வீடு அடியனுடைய சொத்து, ஒரு வீடு அடியனுடைய சொத்து. அந்த வீட்டை வாடகை கொடுத்துருக்கேன், அது என்னுடைய சொத்து தான். அப்ப நான் சுவாமியா இருக்கேன், அந்த வீடு எனக்கு சொத்தா இருக்கு. நான் சுவாமியா இருக்கேன், அந்த வீடு எனக்கு சொத்தா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? நான் எப்படி வேணா அடிக்கலாம், புடைக்கலாம், போடலாம், என்ன வேணா பண்ணலாமோ. அந்த வீடை வாடகை கொடுத்துட்டேன். அவர் வாடகைக்கு வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அதுல இருந்துருக்கார், கொடுத்தன இருந்துருக்கார். இப்ப நான் வீட்டுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. சுவாமி இது என் வீடுன்றாரு. 30 வருஷமா நான் இங்கே இருக்கேன், இந்த ஆபத்து இந்த ஊர்ல இருக்கு. 30 வருஷமா நான் இருந்துட்டு இருக்கேன், அதனால இது என் வீடுன்னு சொல்றாருயா. ஆனா அந்த பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. அந்த பத்திரம், அதுக்கு என்னென்ன பட்டயமோ எல்லாமே எங்க கையில வச்சுட்டு இருக்கேன், என் பேர்ல தான் இருக்கு, எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். ஆனா சஸ்வாமி பாவம் இருக்கு. சொத்து அது, நான் சுவாமி அந்த பாவம் இருக்கு. ஆனா என்னால நியமிக்க முடியறதா? அங்க போய் என்னால ஏதாவது பண்ண முடியறதுன்னா ஒண்ணுமே பண்ணல. நியாமிய பாவம் இல்லை, ஸ்வஸ்வாமி பாவம் இருக்கு. என்னால நியமிக்க பாக முடியல. ஒன்று நியமிக்கப்படுகிறவர்களும், இன்னொருத்தர் நியமிக்கிறார். ஒண்ணு நியமிக்கப்படுறதா இருக்கணும். அப்ப அந்த சொத்து நான் நியமிக்கிற மாதிரி இருக்கணும், நான் நியமிக்கணும். ஆனா என்னுடைய சொத்து தான் அது, என்னால ஆள முடியல. நான் உள்ளுக்குள்ள போக முடியும்னா போக முடியலையோனோ. அப்ப சொத்து இருந்து மட்டும் லாபம் இல்ல, அந்த சொத்து நான் சொன்னபடி கேட்க வேணுமோனோ. அதைத்தான் சர்வ நியந்தாவாய் இங்க எடுத்துக்கா பாருங்க. அதைத்தான் என்ன தெரிவிக்கிறாரு? சர்வ நியந்தாவாய் தெரிவிக்கிறாருங்க. அதாவது பதவிஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் என்றும் தமிழ் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று சர்வஸ்வாமியாய் சர்வ நியந்தாவாய் சர்வேஸ்வரன் சுரூபத்தை நிர்ணயித்து. இப்ப சர்வ நியந்தா என்னன்னா, சொத்து கிட்ட இருக்க சுவாமி, அந்த வீடை வாடகை விட்டுட்டேன். ஆனா அந்த வீட்டை என்னால பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியுமான்னா ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப சொத்து என்கிட்ட இருந்து மட்டும் லாபம் இல்லை, அந்த சொத்து நான் கேட்க வேணும், அது கேட்கலன்னா பிரயோஜனம் இல்லை. அதுதான் சர்வ நியந்தாவை. அப்ப ஜெகத் தத்தனயம் அவன் நினைவின்படி ஆடுகிறது. ஜெகத் சர்வம் சரீரந்தே ஆடுறது இல்லையா? அதான் தெரியும். விஸ்வம் விஷ்ணு வசத்காரகா பூதபவ்ய பவத் பிரபு. இது ஆரம்ப ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஸ்வம் விஷ்ணு வசத்காரகான் இருக்கு இல்லையா? வசத்காரகான்றது 3வது சப்தம். அந்த 3வது சப்தத்துல 3வது திருநாமம் சொல்றவங்க பேரு 1000 திருநாமக்கள். அந்த 3வது திருநாமத்துல என்ன அர்த்தம்? ஜகத் முழுவதும் தன்னுடைய வசத்திலே வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். வசத்காரகா விஸ்வம் விஷ்ணு வசத்காரகா, ஜெகத் முழுவதும் தன்னுடைய வசத்திலே தன்னுடைய ஆணைக்குட்பட்டிருக்க அவர் தான் நியந்தா வைத்திருக்கான் இல்லையா? அப்படிதான் அர்த்தம். ஆக சொத்துக்குடையவனாய் சொத்தை நியமிக்க கூடியவனாய் இருக்கிறார் இல்லையா? அப்ப விஸ்வத்துக்கு பசி, அந்த பதி, விஸ்வத்துக்கு பதி சர்வஸ்வாமியாய் சர்வ நிவந்தாயாய் சர்வேஸ்வரனாய் சுரூபத்தை நிர்ணயித்து சேத்தன சுரூபத்தை யஸ்யாமி என்றும். இப்ப சர்வ சுவாமியா இருக்கார். இப்ப சர்வ சுவாமின்னு சொல்லிட்டாரு சுவாமி, விஸ்வத்துக்கு பத்தின்னு சொல்லியாருங்களா? விஸ்வத்துக்கு பத்தி என்றபடியாலே எந்த குணம் தெரிஞ்சு கொடுக்கணும்? சர்வசுவாமி விஸ்வத்துக்கு பதி, விஸ்வபதின்றாரு. அது விஸ்வத்துக்கு பசின்னு என்ன அர்த்தம்? சர்வசுவாமின்னு. சுவாமி பத்தின்னு சொன்ன சுவாமின்னு அர்த்தமா? பத்தின்னு சொன்ன, பத்தின்னா பர்த்தான்னு அர்த்தம். கணவனை தானே சுவாமி இவர் என்னுடைய பதி அப்படி ஒரு மனைவி சொல்றாருனோ. அப்ப பதி சப்தத்துக்கு சாமான்யமாக கணவன் பர்த்தா அப்படின்னு தானே சொல்றா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, கணவனா இருப்பவர்லாம் சுவாமியா இருக்கால? அது மாதிரி தெரியல. அப்படி இருக்க நீங்க பத்தி பத்தின்னு சொல்லிட்டு கிடைச்ச அதையும் பத்தி பத்தின்னு இந்த பத்தி என்ன சுவாமின்னு அர்த்தம். லோகத்துல பத்தின்னா கணவன் சொல்றா இல்லையா? இப்ப புரியறதுக்காக சொல்றேன்.
இப்ப என்னுடைய தகப்பனார் சுவாமியா எனக்கு சுவாமியான்னா தெரியல. சுவாமின்னா அவர் சொத்தா இருக்கணும், நான் சொத்தா இருக்கணும், அவர் சுவாமியா இருக்கணும். இருக்காரானா தெரியலையே சுவாமி, அந்த மாதிரி தெரியலையே. அதே போல தகப்பனார் என்ன ரட்சிக்கிறாரா? சுவாமினா ரட்சிக்கணுமோ? அவர் ரட்சிக்கிறாரா? அதுவும் தெரியலையே. அப்ப என்ன ரட்சிக்கிறவா எல்லாமே சுவாமியா அப்படின்னு தெரியலையே. யாரெல்லாம் நான் ரட்சிக்கிறாளோ அவெல்லாம் சுவாமி. ஏன்னா என் பிள்ளையே நாளைக்கு என்ன ரட்சிக்கலாமோ? அப்ப என் பிள்ளை எனக்கு சுவாமியா? பாருங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் இருக்கு இல்லையா? பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்னா பகவான் பத்தியா இருக்கார், ரட்சிக்கிறபடியாரு அவர் தான் நியமிக்கிறார், அவர் தான் எல்லாமே பண்றார் அப்படின்னு இருக்க வழியா. இப்ப அந்த பதிசப்தத்துக்கே கணவன் பார்த்தாச்சுன்னா, கணவன் ரட்சிக்கிறதா நிறைய இடத்துல மனைவி தான் ரட்சிக்கிறார். அது மட்டும் இல்ல, சில இடத்துல புள்ள ரட்சிக்கிறத தகப்பனார் ரட்சிக்கிறதா தெரியல. தகப்பனார் ரட்சித்தாலும் அவர் சுவாமியா தெரியல. சரி, பிள்ளை ரட்சித்தா சுவாமியா? நிச்சயமா இல்ல. சரி சுவாமி, அப்படி இருக்கச்சு பிள்ளை ரட்சித்தான் சுவாமி ஆக முடியாது. ஆனா சுவாமியானா ரட்சிப்பரானா இல்லையா? ஆக இந்த சுவாமித்துவம், பதித்துவம், ரட்சகத்துவம் இதெல்லாம் வார்த்தை அளவுல தான் இருக்கு. சுவாமித்துவம், பதித்துவம், ரட்சகத்துவம், என்னுடைய தகப்பனார் என்னை ரட்சித்தார், இதெல்லாம் வார்த்தை அளவு தான் இருக்கு. என்னுடைய பர்த்தா என்னை ரட்சித்தார், வார்த்தை அளவு தான் இருக்கு. எனக்கு சுவாமியா இருக்கா இவர் அப்படின்னா வார்த்தை அளவு இருக்கு. ஆனா இதெல்லாம் சுற்றி சுற்றி சொல்லிருக்கோம். ஆனா அதன் அர்த்தத்துல உலகத்துல பூர்த்தியா இருக்கான்னா தெரியாது. ஏன்னா ஆனா பெருமாள் அப்படி இல்லை. பெருமாள் பத்தியா இருக்கிறார், சுவாமியா இருக்கார், நியந்தாவா இருக்கார். இந்த இடத்துல பாருங்க, மூணுமே உண்டு. நாம பத்தியா இருக்கோமா? இல்ல, இந்த பத்தியா கிடையாது. சரி, சுவாமியா இருக்கோமா? நிச்சயமா இல்ல. நான் சுவாமின்னு சொல்றாளே சுவாமி, பேருக்குதான். நாரத பகவான், வால்மீகி பகவான், வியாச பகவான். அப்ப பகவான்னா ஸ்ரீமன் நாராயணன் தானே. இவரை பகவான் சொல்றாருன்னா பேரளவு, பேரளவு. அதே போல பதி பேரளவு, சுவாமித்துவம் இருக்கா பேரளவு. அதே போல ரட்சகத்துவம் இருக்கா பேரளவு. பூர்ணமான ரட்சகத்துவம். ஏன்னா என் பிள்ளைய நான் ரட்சித்தேன்னா எனக்கே வயசாயிரத்துல என்னதான் என் பிள்ளை ரட்சிக்கணும். அப்ப எங்க ரட்சகத்துவம் இருக்கு? இல்லையே. சரி, என் பிள்ளையா கிட்டயா ரட்சகத்துவம் பூர்த்தியா இருக்கா? அவர் நான் தானே ரட்சித்தேன். சரி, என்னுடைய இதுல மனைவி இருக்கா? மனைவி பர்த்தா பூர்த்தியா ரட்சிக்கிறாளா? நிறைய அது எல்லாமே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சது அப்ப மூணுமே பேரளவு தான் இருக்கு. ரட்சகத்துவமும் அதே போல சுவாமித்துவமும் பதித்துவமும் எல்லாம் பேரளவு இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. அவர் எப்போதும் பதியா இருக்கிறார், சுவாமியா இருக்கிறார், நியந்தாவா இருக்கார். பதியா இருக்கார், சுவாமியா இருக்கார், நியந்தாவா இருக்கார்னா ஈஸ்வர சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்துட்டா இதெல்லாம் புரிஞ்சிடும். ஈஸ்வரன் சொல்றணும். ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனா ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன? எத்தனையோ ஈஸ்வரன் யாரோ ஒருத்தர் பிரசித்தமா சொல்றதுனோ அவர் தானே ஈஸ்வரன். அந்த அர்த்தம் சப்தத்தை பார்க்கணும். ஈஸ்வரனுக்கு தாத்து, தாத்துடைய அர்த்தம் ஈஸ்வரன்னா ஈசு கூட்டல் வரச்சு, ஈசு கூட்டல் வரச்சு. ஈசன்னா நியமன சாமர்த்தியம் படைத்தவனுக்கு ஈசுன்னு பேரு. வரச்சன்னா பிரத்யம். இந்த நியமன சாமர்த்தியை அவன் ஏறிட்டு கொண்டதல்ல, சுவாபாவிகம். என்ன பாத்துக்கோ, நியமன சாமர்த்தியத்தை ஏறிட்டு கொண்டது எப்ப? ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அந்த நிறுவனத்தின் தலைவரா இருக்கேன். தலைவரா இருக்கச்சே அவளை எல்லாரும் கமாண்ட் பண்ண நியமிக்கிறோம். இந்த நியமிக்கக்கூடிய தன்மை எனக்கு இயற்கையா இருக்கா? கிடையாது. வந்தேரி எப்ப வேணா அவ போயிட்டு வா, உனக்கு சம்மதம் கிடையாது, போயிட்டு வா, நீ சரியா செய்யறன்னு சொல்லியாச்சுன்னா கிளம்பி வந்துட வேண்டிதான். அப்ப நியமன சாமர்த்தியம் என்கிட்ட வந்தேரி யாரோ ஒருத்தரால் கொடுக்கப்பட்டது. அதே போல பகவானுக்கு ஈஸ்வரன் என்னதுன்னா ஈசன் என்னது? ஈசன்னா நியமன சாமர்த்தியம். இந்த நியமன சாமர்த்தியம் யாராலேயோ கொடுக்கப்பட்டதோ, இல்ல இவர் ஏதோ தபஸ் பண்ணி வந்துருத்தோ, இல்ல எதனால இத்தனை நாள் வரைக்கும் இவருக்கு இருக்குமோ, அவருக்கு எப்போதும் இருக்கும், அவரை விட்டு பிரியாம இருக்கும், இயற்கையா இருக்கும், சுவாபாவிகமா இருக்கும். இதுதான் பகவானுடைய நிலை. இதெல்லாம் அடிப்படை, இதெல்லாம் அடிப்படை. அப்ப பகவானுக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா ஈஸ்வரத்துவம் இயற்கையா இருக்கும். நீ அப்படின்னா நியமனம் பண்றது இன்னார் 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 என்று நியமிக்கிறார் இல்லையா? இன்னார் இந்த டயத்துக்கு, இன்னார் இந்த டயத்துக்கு, இன்னார் இந்த டயத்துக்கு, அந்த நியமன சாமர்த்தியம்
இயற்கையா இருக்கு. இயற்கையா இருக்குன்னா யாரோ கொடுத்தாலா? இல்ல, எப்பவும் இருக்க வருது. அப்போ சில நாள் இருந்து போயிடுமா? கிடையாது, எப்பவும் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, பெருமாள் கோபம் வருமா சுவாமி? அதுவும் இயற்கையான, அது வந்தேரி. நல்லா பாருங்க, கோபம் அவருக்கு சுவாதந்திரியம் இயற்கை, கோபம் வந்தேரி. அவருக்கு எப்போதும் கோபக்காரர் கிடையாது. ஆனா அதே போல நியமன சாமர்த்தியம் எப்போதும் கிடையாது. சில நாள் இருக்கும், சில நாள் கிடையாதுன்னு கிடையாது. நியமன சாமர்த்தியம் எப்போதும் உண்டு. கண்ணா புரிஞ்சுக்கோ, பகவானுக்கு கோபம் வர்றது எப்போதும் கிடையாது. அதே போலல்ல நியமன சாமர்த்தியம். நியமன சாமர்த்தியம் எப்போதும் உண்டு. எப்போது எப்போதும் பகவான் நியந்தாதான், அவன் தான் நியந்தான். அப்ப ஈஸ்வர சப்தத்துக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அப்புறம் நியமன சாமர்த்தியம், இதைத்தான் சங்கராச்சாரியர் என்ன தெரிவிக்கிறாரு? ஈசனசீனகா நாராயணகா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரன் சப்தத்துக்கு நாராயணன் தான் அர்த்தம். அப்ப இதுதான் பகவத் ஸ்வரூபம். பகவத் ஸ்வரூபம் இதுதான் தெரிவிக்கிறார். அப்ப பகவத் ஸ்வரூபத்தை சொன்னதுனாலே இதுதான் பகவத் ஸ்வரூபம். இந்த பகவத் ஸ்வரூபத்தை என்னன்னா தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் இந்த ஜீவாத்மா தெரிஞ்சுக்கல. அப்ப பகவத் ஸ்வரூபம் என்ன? முதல்ல பகவத் ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், அடுத்து ஜீவாத்மா ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு பகவானுக்கு அனுகுணமாக இருந்தால் பெரியாழ்வார் முதலானவர்கள் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப அவ அவதாரம் பண்றான்னா என்ன அர்த்தம்னா, பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல, நம்முடைய ஸ்வரூபத்தையும் நல்லா ஜீவாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கல. இப்ப பகவத் ஸ்வரூபம் என்ன? ஈஸ்வர ஸ்வரூபம், வசத்காரகா ஸ்வரூபம், நியந்தா, அதுவும் சுவாபாவிகம், எப்போதும் அவருக்கு இருக்கக்கூடியது. இதுதான் பகவத் ஸ்வரூபம் ஆயிடுத்து. அடுத்து சேத்தன ஸ்வரூபம், பகவானுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிட்டோம். சேத்தனுடைய ஸ்வரூபம் என்ன? பகவத் ஸ்வரூபத்துக்கு நேரு எதிர்த்தட்டா இருப்பதுதான் சேத்தன ஸ்வரூபம். அவர் என்ன இருக்கோ அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட். அவரை சர்வஸ்வாமின்னு சொல்றோம். சர்வஸ்வாமி, சர்வ நியந்தா, சர்வேஸ்வரன், மிகப்பெரியவன், அவரை நாம் தேவரண்டு அஞ்சினோமன் திருவெங்காவை தெரிவிக்கிற அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம யார் சுவாமி? அவர் சர்வஸ்வாமி, சர்வ நியந்தா, சர்வேஸ்வரன், மிகப்பெரியவன். நதஸ்யமஸ்ய அத்தியதிகஸ்ய திஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய், எப்பொருட்கும் உயிரா தன் ஒப்பார் இல்ல அப்பன், இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய விசேஷணங்கள். இப்ப நம்ம யாரு? யஸ்யாஸ்மி நத அந்தரேமி. எதிர்வேதத்துல அஷ்டகத்துல தெரிவிக்கப்படுது, யஸ்யாஸ்மி நத அந்தரேமி. நான் யார் ஒருவருக்காக இருக்கிறோனோ அவரை தவிர மற்றொருவனுக்கு நான் ஆட்படேன். இது சேத்தனனுக்கு உண்டான ஸ்வரூபம். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு உண்டான கொஞ்சம் நல்லா கேளுங்கோ. இந்த அடிப்படை தெரிஞ்சாத்தான் மங்களாசாசனம் சொரூப விருத்தம் இல்லைன்னு வரும். இந்த நாம யாரும் தெரிஞ்சுக்கணும், பகவான் யாரும் தெரிஞ்சுக்கணும். பகவானை தெரிஞ்சுட்டாச்சு, அவர் தான் நியந்தா, சர்வ வியாபி. அது மட்டுமல்ல, அவனுக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? சர்வேஸ்வரன், சர்வஸ்வாமி, சர்வ நியந்தா, அப்ப மிகப்பெரியவன். இதெல்லாம் பார்க்கணும். நாம யார் சுவாமி? ஒண்ணுமில்ல சுவாமி. நம்ம யாருக்கு? அவனை தவிர மற்ற யார் ஒருவருக்காக நாம இருக்கிறோமோ, ஸ்ரீமன் நாராயணுக்காக இருக்கும், அவரை தவிர மற்றொருக்கருக்கு ஆட்படேன். நாராயணனே நமக்கே பறை தருவான். இதுதான் ஒரு சைதன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு உண்டான சுரூபம். அப்ப அவனுக்கென்றே இருப்பேனே தவிர மற்றவாள் கிடையாது. அப்பனா என்ன? மறந்தும் புறம் தொழாமாந்தார் ஆழ்வார் தெரிவிக்கிறானோ, திருமேற்றி ஆழ்வார். திறம்பேன்மின் கண்டின் திருவடி தன்னாமும் மறந்தும் புறம் தொழாய். ஏன் சுவாமி அப்படி சொன்னார்னா, கீழே சர்வஸ்வாமின்னு சொன்னாரியா, சர்வஸ்வாமின்னு சொன்னாரு. சர்வஸ்வாமின்னு நான் சொத்து தானே. அப்ப அந்த சொத்து யாருக்காக இருக்கணும்? சொத்து எனக்காக இருக்கணும். இப்ப அடியன்ட்டு ஒரு நிலம் இருக்குன்னா அது எனக்காக இருக்கணுமோ? அந்த நிலக்க அடிக்கலாம், படைக்கலாம், என்ன வேணா பண்ணலாமோ? அதே போல நான் சொத்தா இருக்கேன், அவர் சர்வ சுவாமியா இருக்கார். சர்வ சுவாமியா இருந்தாலே அவருக்காக நான் இருக்கணும், மற்ற பேருக்காக நான் இருக்கக்கூடாது, எனக்காகவும் நான் இருக்கக்கூடாது, அவருக்கும் எனக்காகவும் இருக்கப்படாது. இந்த இடத்துல பாருங்க, மற்ற பேருக்காகவும் நான் இருக்கப்படாது, எனக்காகவும் இருக்கப்படாது. சரி சுவாமி, ரெண்டு வேண்டாம், அவருக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் 50-50% அப்படி பண்ணிட்டானா அதுவும் கூடாது. அவருக்காகவும் கூடாது, அதாவது அவருக்கும் எனக்காகவும் கூடாது, எனக்காகவும் கூடாது, மற்ற பேருக்காகவும் கூடாது, அவருக்காகவே. இதத்தான் அனன்யார்கத்துவம்னு பேர். அனன்யார்கத்துவம் பேரு.
அனன்யார்க சேஷபோதன். ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டான சுரூபமே அனன்யார்க சேஷபோதன். அவனுக்கே ஆட்பட்ட தன்மை. அந்த தன்மை இருக்கு இல்லையா, அவனுக்கு பெருமை சேர்ப்பதற்கே கைங்கரியம் பண்ணுவான் இல்லையா, அந்த சுவாமியை தவிர மற்றொன்றை மனதாரம் நினைக்க மாட்டான். இதுதான் சேத்தனத்துடைய சுரூபம். ஒரு ஜீவாத்மாவுடைய சுரூபம் என்னன்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணத்தை மற்றொன்றை நினைக்க மாட்டான் அப்படின்னு. இதுக்கு பேரு என்ன, சேஷத்துவம்னு பேர். இதுக்கு பேரு சேஷத்துவம். இந்த ஞானம் வந்தா போருமா சுவாமி? இந்த ஞானம் வந்தவனு போராது. சேஷத்துவம் சுவாமி, நான் பகவான் சேஷி, நான் சேஷபோதன், பகவான் சேஷி, நான் சேஷபோதன், பகவான் சுவாமி, நான் தாசன் அப்படின்னு சொன்னா போராது. அதுக்கு தகுந்தாப்போல என்ன பண்ணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அவன் சேஷி, நான் சேஷபோதன். நடைமுறைப்படுத்தணும் என்ன சுவாமி? அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டே போனோமா, பகவான் சேஷி, நான் சேஷபோதன், பகவான் சேஷி, நான் சேஷபோதன் அனௌன்ஸ் பண்ணி போனோமான்னா மைக் வச்சுட்டு, அது இல்லை. அதற்கு தகுந்தாற் போல கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணணுமா சுவாமி? என்னங்க கைங்கரியம் பண்ணு சொல்லிட்டு எத்தனை காலட்சம் கேட்கறேன், எத்தனை கோயிலுக்குமா போயிட்டு இருக்கேன், எத்தனை இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் தெரியுமா, எத்தனை இடத்துல நான் எத்தனை பேர் நான் இந்தந்த வார்த்தை சொல்லி திருத்திருக்கேன் தெரியுமா? கைங்கரியம் பண்ணுன்னா அது மட்டும் போராது. அது மட்டும் போராது. நிறைய பாசனங்க சொல்லி அதெல்லாம் போராது. நான் பெருமாளுக்கு சேஷபோதன் தெரிஞ்சுட்டாச்சுன்னா இது முதல் படி. அவன் சேஷி, நான் சேஷபோதன், அதோடு முடிஞ்சிடாது. அது எங்க போனோம், கைங்கரியம் பண்ணினாதான் அந்த சேஷபூதன் என்கிற நிலையை சித்திக்கும். இல்லைன்னா சித்திக்காது. ஞானம் இருந்தா மட்டும் லாபம் கிடையாது. அந்த ஞானத்துக்கு தகுந்தாபல புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணணும். ரொம்ப முக்கியம். கைங்கரியம் பண்ணேன்னா பிரயோஜனமே இல்லை. சேஷத்துவம் 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 சொல்லிட்டே இருக்க செய்து இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் 2ஆம் பத்துல. எம்மா வீட்டு திரமம் 2ஆம் பத்து 8ஆம் திருவாவி. எம்மா வீட்டு திரமம் செப்பம் 9ஆம் திருவாவி. எம்மா வீட்டு திரமம் செப்பம் என் செம்மா பாதபற்பு தலசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அண்ணா அடியேன் வேண்டுவது இது. அதில் ஒரு பாசுரம், எனக்கே ஆட்சை எக்காலத்தென்றும் என் கணக்கே வந்து இடையிறி நன்றி தனக்கேயாக எனக்கொள்ள மீது எனக்கே கண்ணனை யான்கள் சிறப்பே. உனக்கு நான் இருப்பதுதான் தவிர எனக்கு சிறந்த சொத்து இதுன்னா உனக்கு நான் இருக்கிறது. இப்ப நான் சொத்தா இருக்கேன்னா உனக்கு இருக்கணுமோனோ, அந்த உனக்கு இருக்கக்கூடிய தன்மை எது? சொத்தா இருக்கிறது. அதோடு இருந்தா மட்டும் போறாது. அந்த சொத்தா இருக்குன்னா சொத்து என்ன பண்ணும், கைங்கரியம் தான் பண்ணமானோ. அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்ததான் 3ஆம் பத்து 3ஆம் திருவாவிழி. அப்ப வெறுமே நான் பகவான் சேஷபோதன், நான் சேஷபோதன், பகவானுக்கு அவன் சேஷி, நான் சேஷபோதன் சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதற்கு அனுகுணமாக கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை பண்ணிதான் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணை வடிவிலா அடிவை செய்ய வேண்டும். நானா அப்ப சொரூபத்தை நிமிக்கிறார்களோ, இதுதான் பண்றாருனோ, இந்த நிலை வரணும். இந்த நிலை நமக்கு இருக்கா, வந்துருத்துன்னா நமக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. வரலையே. அது வராதபடிதான் பெரியாழ்வார் அதனால்தான் அவதாரம் பண்ணி நமக்கு பண்றார். என்னன்றது மேற்கொண்டு நாளைக்கு அவசியம். ஏன்னா அற்புதமான அவதாரிக்கை. இந்த மாதிரி சில பெரியவாச்சோட வியாக்கியானங்கள் சிலதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தா போல சொல்லலாம். திருமால வியாக்கியானம், அவனாதிபிரான் வியாக்கியானம், அதே போல திருப்பல்நாடு வியாக்கியானம், அது இதெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கும். அவசியம் கேட்கணும். பிரார்த்திக்கணும். சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். மேற்கொண்டு நாளை காலை ராமானுஜ காலட்சேபம் 10 மணிக்கு உண்டு. அதே போல சாயங்காலம் 5:30 மணிக்கு அதே போல திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பலாண்டு காலட்சேபம் 5:30 மணிக்கு உண்டு. அவசியம் விரும்பி பிரார்த்திக்கிறேன். இப்ப சந்தேகங்கள் கேட்கலாம். ஆழ்வாரன் பெருமானார் ஜெயத்துலேசனம், ஆச்சாரியின் திருவடிகளேசனம், பகவதார் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி திருடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய அடியேன் சுவாமி அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய ஸ்ரீமதி ராமானுஜாய. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவர் திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. தாசன் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடியேன் தாசன்.
உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் அடியேன் சுவாமி. தாஸ் அடியேன் தாஸ் தாஸ் ம். ம்.